Hello friends. So I welcome you all to this session on Ind AS 19. So first நம்ம வந்து இந்த Ind AS 19 first objective of this standard என்னன்றது நம்ம பார்த்துடலாம். So first பார்த்தீங்கன்னா first before getting into the topic, first we'll understand what is the weightage of this chapter in CA final. So in the topic Ind AS 19 comes around 4 to 8 marks in CA final. சார் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட், இட் இஸ் வெரி ஈஸி. இந்த ஸ்டாண்டர்ட் மொத்தமாகவே இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி ஜேர்னல் என்ட்ரி, அவ்வளோதான். ஓகே, இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். பட் தி காம்ப்ளிகேஷன் வேர் இட் அரைசஸ், இந்த டாப்பிக்கில் சில டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டெர்மினாலஜிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த டாப்பிக்கோட கோர் அப்ஜெக்டிவ். ஸோ அது பண்ணிட்டாலே தி ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் சம் போடுறது இட் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட், இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ before getting into the topic, first let's understand what is an employee benefit. ஒரு கம்பெனி இருக்குப்பா, ஸோ நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். அஸ்யூம் இட்ஸ் அ கன்சல்டிங் கம்பெனி. அந்த கன்சல்டிங் கம்பெனியில் ஐ எம் எம்ப்ளாயிங் ஒன் பர்சன். ஓகே, ஸோ ஐ ஹவ் அப்பாயிண்டட் ஒன் பர்சன் ஹூ ரெண்டர் சர்வீசஸ். ஓகே, ஸோ ஐ எம் தி கம்பெனி A and B is the employee. So to render services, நான் அவனுக்கு என்ன in exchange of his services நான் அவனுக்கு என்ன compensate பண்ணுவேன்? I will pay him monthly salary. Okay, I will not only pay salary and I will also pay PF, I will also pay gratuity. So இந்த மாதிரி various components of benefits நான் அவனுக்கு தரேன் and each component is giving him the benefit at different point of time. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராச்சுவிட்டி வந்து 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் நான் அவனுக்கு தரப்போகிறேன் அப்படின்னா, ஸோ அவன் எப்போ விட்டுட்டு போகிறானோ அப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது இட் இஸ் நாட் ரைட். பிகாஸ் வி ஆர் ஆல் அக்கௌண்டன்ட், வி நீட் டு பி வெரி ப்ரூடென்ட் எனஃப். ஸோ வி ஃபாலோ சம்திங் கால்ட் அஸ் அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் கான்செப்ட்னா என்ன? ப்ரொவைட் ஃபார் எக்ஸ்பென்சஸ் when it is incurred and not when it is paid. So that's how the entire system works. ஸோ இந்த அக்ரூவல் கான்செப்ட் அண்ட் மேட்சிங் கான்செப்ட் தான் இந்த ஸ்டாண்டர்டோட கோர் க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ இது வந்து கிராச்சுவிட்டி வந்து 5 இயர்ஸ் கழிச்சு தான் பே பண்ண போகிறேன். ஸோ பே பண்ணும்போது நான் வந்து அக்கௌண்ட் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ராங். ஸோ டெக்னிக்கலி நம்ம என்ன பண்ணோம், டியூரிங் தி பீரியட் ஆஃப் சர்வீஸே ஒரு போர்ஷன் ஆஃப் தட் அமௌண்ட் ஷுட் பி அட்ரிபியூட்டபிள். அதுதான் இந்த ஸ்டாண்டர்டோட கோர் அப்ஜெக்டிவ். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அண்ட் in any company balance sheet, especially in service industry, in the balance sheet, okay, liability side la one of the important and biggest liability is nothing but the employee liability. Employee obligation வந்து one of the biggest liability. ஸோ அதுக்காக தான் ICA என்ன பண்ணியிருக்கான், இந்த ஸ்டாண்டர்டை he had classified under the head called as Ind AS on liabilities of financial statements. அதில் 2 ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஒன் இஸ் Ind AS 19, தி அதர் ஒன் இஸ் Ind AS 37. அப்போது Ind AS 19 எம்ப்ளாயி ரிலேட்டட் லைபிலிட்டிஸ்க்கு எல்லாமே he had given Ind AS 19 and other liabilities எல்லாமே வந்து it is covered under Ind AS 37. அப்போது Ind AS 37ல டெக்னிக்கலி Ind AS 19 அதாவது liability related to employee benefit should be excluded. அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்கான், Ind AS 37ல ஸ்கோப்பில் இருந்து he had excluded. Can you see here? So it has excluded Ind AS 37 contingent provision, contingent liabilities and contingent asset லந்து Ind AS 19 ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டான். அண்ட் ஆல் அதர் ஸ்பெசிஃபிக் liabilities like Ind AS 115ல வர obligation and Ind AS 12ல வர obligation 16 இது எல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டான் இந்த சாப்டர்லேருந்து. எனிதிங் அதர் தேன் these topic liabilities it is covered under Ind AS 37. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, இப்போ வந்து Ind AS 19 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ this had been excluded from that and it has been included as a separate standard called Ind AS 19. So with this background we'll get into the topic. So first, scope of the standard. In the scope என்ன சொல்றோம்னா, any payment that is being made to the employee is covered. Okay, but he is specifically excluding something called as Ind AS 102, which is nothing but share based payment. Okay, SPB has been excluded from Ind AS 19 and இதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதில் நம்ம பார்ப்போம். as of now நமக்கு வந்து இதோட நீட் இல்லை. ஸோ we'll exclude Ind AS 102 from Ind AS 19. and ஓகே, ஒரு எம்ப்ளாயர் இருக்கான். ஒரு எம்ப்ளாயருக்கு எப்படிலாம் வந்து ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆகும். ஆப்ளிகேஷன் மீனிங் நான் வந்து இந்த எம்ப்ளாய்க்கு நான் இந்த பணம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் அரைஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து எனி எம்ப்ளாய்மெண்ட், ஓகே யூ டேக், இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்
போயிட்டாலே ஃபஸ்ட்டு கொஸ்டின் யாராவது கேட்குறாங்களா, என்ன கேட்பான், என்னப்பா ஆஃபர் லெட்டர் வந்துருச்சா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டாக? ஆஃபர் லெட்டர் இஸ் நத்திங் பட் தி டீட்டெயில்டு டாக்குமெண்ட் வேர் இட் ப்ரிஸ்கிரைப்ஸ் ஆல் தி டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அவன் என்ன பண்ணணும், இன் ரிட்டன் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தட் நான் அவனுக்கு என்ன பணம் தரப்போகிறேன், என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் தரப்போகிறேன் அப்படின்றது டீட்டெயில்டாக இந்த ஆஃபர் லெட்டரில் போட்டுருவான். ஸோ ஃபார் அன் எம்ப்ளாயர் த ஆப்ளிகேஷன் கேன் அரைஸ் பை வே ஆஃப் ஃபார்மல் பிளான் கால்ட் அஸ் ஆஃபர் லெட்டர். அண்ட் தி அதர் ஒன், சரி ஆஃபர் லெட்டர் மட்டும் கொடுத்தா பத்தாது இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்துடுவான். ஓகே, ஒரு எம்ப்ளாயி நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம், ஒரு எம்ப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா பிஎஃப் கொடுக்கணும்னு சொல்லி பிஎஃப் ஆக்ட் வந்துடுவான். அண்ட் கிராச்சுவிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிராச்சுவிட்டி ஆக்ட் வந்துடும். ஸோ த்ரூ லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட அவனுக்கு வந்து ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆகலாம். அது இல்லாமல் இந்த வீரம் படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, டீ வந்து நான் கொடுத்தே பழகிட்டேன், அவன் வந்து குடிச்சே பழகிட்டான் அப்படின்னு. ஸோ இன் எனி ஆர்கனைசேஷன் தீபாவளி அப்படின்னாலே தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அது ஞாபகம் வரும். அது தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நியூ க்ளோத்ஸ், கிராக்கர்ஸ், இதெல்லாம் இது விட்டுட்டு நம்மலாம் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்கோம். நம்ம அப்பாலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம அப்பாங்களுக்குலாம் என்ன வரும், போனஸ் அப்படின்னு வரும். இட் ஹஸ் கிரியேட்டட் அன் இம்ப்ரெஷன் இன் தி ஃபேமிலி ஆஃப் இந்தியா, ரைட்? தீபாவளி அப்படின்னாலே போனஸ் அப்படின்றது ஒரு இன்னொரு criteria. So that is nothing but constructive obligation based on past consistent practices. Employer என்ன பண்ணிட்டான், எம்ப்ளாயர் கொடுத்தே பழகிட்டான், நம்ம வந்து வாங்கியே பழகிட்டோம். ஓகே, ஸோ தட் இஸ் நத்திங். ஸோ ஒரு எம்ப்ளாயருக்கு எப்படி ஆப்ளிகேஷன் அரைஸ் த்ரூ கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன். இந்த மாதிரி வேரியஸ் பாஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கலாம். ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் நான் சொன்னது தீபாவளி போனஸ். ஸோ ஆப்ளிகேஷன் கேன் அரைஸ் to an employer by way of formal plan which is offer letter, by way of laws and regulation, and by way of constructive obligation. ஓகே, இது புரிஞ்சிச்சு. சரி, இந்த அப்ஜெக்டிவ், இந்த ஸ்டாண்டர்டோட ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் என்ன சார் பண்ணணும் இதில்? ஒன்றும் இல்லைப்பா, எம்ப்ளாயிக்கு நம்ம பணம் தரோம். ஓகே, அது அவனோட பெனிஃபிட். எம்ப்ளாயர் நீ என்ன பண்ணணும் அதுதான் இந்த ஸ்டாண்டர்டில் சொல்கிறான். என்ன சொல்கிறான், ஒரு லயபிலிட்டியை க்ரியேட் பண்ணு, ஒரு எக்ஸ்பென்ஸை புக் பண்ணு, அவ்வளோதான் இந்த ஸ்டாண்டர்டில். பட் இது வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது வில் கோ த்ரூ, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, டோன்ட் வரி. ஸோ என்ன சொல்கிறோம் அப்ஜெக்டிவில், டு லயபிலிட்டி ஃபார் சர்வீசஸ் ரெண்டர், அவன் சர்வீஸ் ரெண்டர் பண்ணதுக்கு லயபிலிட்டி புக் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பென்ஸை புக் பண்ணு. எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணது எப்படி புக் பண்ணணும் அப்படின்றது இந்த ஸ்டாண்டர்டில் சொல்கிறான். ஆல் ரைட், நவ் லெட்ஸ் கெட் இன் டு தி டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட். இது என்ன சார் இது டைப்பு, ஒன்றும் புரியலையே இது. டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட், எனி திங் யூ பே டு அன் எம்ப்ளாயி, இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறான், அதை வந்து 4ஆக கிளாஸிஃபை பண்ணிடுறான். சி எனி திங் யூ பே, அது இந்த 4க்குள்ளே தான் கவர் ஆகும், இதை தாண்டி எதுவும் இல்லை. அதுதான் இண்டேஸ் 19 சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறான், ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்னு சொல்கிறான். வில் கால் இட் அஸ் ஸ்டெப். அண்ட் அதர் ஒன் இஸ் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்னு சொல்கிறான். அண்ட் தி அதர் ஒன் other long term employee. Final one, termination benefit. So one is short term, post, other long term and termination. இது எதுக்கு சார் நாளாக கிரியேட் பண்ணுறான், பிகாஸ் எம்ப்ளாயிக்கு பெனிஃபிட் ஒரு டைமில் அவனுக்கு கிடைக்கிது. ஸோ ஒரு டைமில் கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டை எப்படி நம்ம வந்து இப்போயே நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் லுக் அட் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட் which is called as step. Okay, என்ன சொல்கிறான், ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட், எனிதிங் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி செட்டில்ட் wholly before 12 months after the end of reporting period in which the employee renders related services அப்படின்றான். என்ன சார் ஒன்றுமே புரியலையே. ஓகே, வில் ஸ்டார்ட் தி ஃபினான்ஷியல் இயர் FY 24-25. ஓகே, நான் வந்து ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்ணிட்டேன், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ அண்ட் அவர் ஃபிஸ்கல் இயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் April 24 to March 25. இங்கே என்ன சொல்ல வரான் அந்த ஸ்டாண்டர்டில், எனிதிங் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி செட்டில்ட் ஹோல்லி பிஃபோர் 12 months ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் தி ரிப்போர்ட்டிங் பீரியட். ஓகே, அப்படின்னா என்ன சொல்கிறான், இந்த இடத்துலேருந்து March 26 இது வரைக்கும் அவனுக்கு என்ன பேமெண்ட் பண்ணாலும் தட் வில் பி கவர்ட் அண்டர் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட். என்ன சொல்கிறான், எக்ஸ்பெக்டட் டு பி செட்டில் பிஃபோர் 12 months ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் தி ரிப்போர்ட்டிங் பீரியட் இன் விச் தி எம்ப்ளாயி ரெண்டர்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ். ஸோ இந்த பீரியட்குள்ளே 12 monthsக்குள்ளே after the end of reporting period ends on March 25 for FY 24-25. இந்த பீரியட்குள்ளே என்ன பே பண்ணாலும் that will be covered under
ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட். அண்ட் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட்னா எதுக்கு சார் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட்டில் கவர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், யூ நீட் நாட் டிஸ்கவுண்ட் தட். அன்டிஸ்கவுண்டட் பேசிஸில் ரெக்கார்ட் பண்ணலாம். பிகாஸ் 12 monthsக்குள்ளே நீ கொடுத்துட்ற, கரெக்டாக. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டிஸ்கவுண்டிங் அண்ட் சிக்னிஃபிகண்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி அதில் அஃபெக்ட் ஆகலை. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு டிஸ்கவுண்ட் தட். ரெண்டாவது, 12 monthsக்குள்ளேயே நீ பே பண்ணுறதுனால எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் பீரியட்லேருந்து யூ நீட் நாட் அப்பாயிண்ட் சம் ஆக்சுவரி. நீயாவே கால்குலேஷன் போட்டு யூ கேன் வெரி வெல் பே தி எம்ப்ளாயி. தேர் இஸ் நோ ஆக்சுரியல் கால்குலேஷன். ஓகே சார், புரிஞ்சிருச்சு. எனிதிங் தட் இஸ் பெய்ட் பிஃபோர் 12 months ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் தி ரிப்போர்ட்டிங் பீரியட், அது வந்து ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட் நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் இட் இஸ் ரெக்கார்டட் ஆன் அன் அன்டிஸ்கவுண்டட் பேசிஸ் அண்ட் நோ ஆக்சுவல் கால்குலேஷன். சரி, எப்படி சார் அதை அக்கௌண்ட் பண்ணணும்? சிம்பிள், ஜர்னல் என்ட்ரி. சேலரி டியூ எவ்வளோ? 10,000 எக்ஸாம்பிள். என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம் நம்ம? சேலரின்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுவோம். சேலரி டு சேலரி பேயபிள். லைபிலிட்டி புக் ஆகிடுச்சா? 10,000. ஸோ when the salary is due, என்ன என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணுறோம்? salary payable or salary to outstanding salary, any nomenclature பா. ஸோ that doesn't matter. ஓகே, salary to ஒரு எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுறோம், லைபிலிட்டி புக் பண்ணுறோம். ஓகே, பே பண்ணும்போது என்ன என்ட்ரி போடுவோம்? when it is being paid or discharged. லைபிலிட்டி கேன்சல் பண்ண போகிறோம். salary payable to bank. அகெயின் 10K கொடுத்தாச்சு. சரி சார், முன்னாடியே நான் கொடுத்துட்டேன், ப்ரீபெய்டாக கொடுத்துட்டேன். ப்ரீபெய்ட் என்ட்ரி புக் பண்ணு. ப்ரீபெய்ட் இஸ் அன் அசெட், ஸோ யூ ஆர் டெபிட்டிங் இட். ப்ரீபெய்ட் சேலரி எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் கொடுத்துட்டேன். சின்ஸ் அவுட்ஃப்ளோ ஹேட் ஹேப்பன், யூ ஆர் கிரெடிட்டிங் தி பேங்க் 10K. எப்போ அது அக்கௌண்ட் பண்ணணும்? when the obligation arises. அப்போ எக்ஸ்பென்ஸ் புக் பண்ண. what you will do? salary expense account debit to prepaid கேன்சல் பண்ணிவிடு. asset credited. அவ்வளோதான், ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட் முடிஞ்சு போச்சு. அக்கௌண்டிங் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஜஸ்ட் பேசிக் ஜர்னல் என்ட்ரி. இதை நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோன்னா நம்ம வந்து 11th 12th இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அவ்வளோதான் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட். அவ்வளோதானா அப்படின்னா, அப்போ எதுக்கு சார் இதை வந்து உட்காந்து இண்டேஸ் 19 சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கில் நம்ம வந்து இதை பற்றி படிக்கணும் அப்படின்னா, இதில் சின்ன இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ் இஸ் ரிலேட்டட் டு ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட்டில் ஒன்லி இஷ்யூ வந்து ஷார்ட் டேர்ம் absences, ஷார்ட் டேர்ம் பெய்டு ஆப்சன்சஸ். அதாவது என்னன்னா, ஒரு எம்ப்ளாயி லீவுக்கு போகிறான், அந்த லீவுக்கு போனாலும் எம்ப்ளாயர் வந்து பணம் தரான், அதாவது காசு அவனுக்கு கிடைக்கிது. இதில் தான் சின்ன இஷ்யூ வருது. இந்த ஒரு இஷ்யூவை நம்ம படிச்சிட்டாலே இந்த ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட்டே இட் இஸ் டன். ஓகே, ஸோ இதை பை வே ஆஃப் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். So what is short term employee benefit? Benefit that are expected to be settled wholly before 12 months after the end of reporting period in which the employee renders related services. And இதுக்கு example என்ன? Basic salary, wages, bonus, etc. And accounting என்ன சொன்னா? It is done on the undiscounted basis and it does not involve any actual valuation. Just create a liability and book the expense. இப்போ எங்க இஷ்யூ ஆரம்பிக்குது? Now the issue starts at short term employee benefit. Okay. ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டில் ஷார்ட் டேர்ம் பெய்டு ஆப்சன்ஸ் இஸ் தி ஒன்லி இஷ்யூ. ஓகே, இந்த இஷ்யூவை நான் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறேன். ஒன் இஸ் அக்யூமுலேட்டிங் அண்ட் தி அதர் ஒன் இஸ் நான் அக்யூமுலேட்டிங். வாட் இஸ் திஸ் அக்யூமுலேட்டிங், நான் அக்யூமுலேட்டிங்? அதாவது when you can carry forward your unused entitlement, that is called as accumulating. அதாவது கேரி ஃபார்வர்ட் அலௌட். இங்கே வந்து கேரி ஃபார்வர்ட் நாட் அலௌட். ஸோ இவ்வளோதான் அக்யூமுலேட்டிங்னா என்ன? நீ லீவ் எடுக்காமல் ஒர்க் பண்ணதை யூ கேன் கேரி ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர்னா எவ்வளோ சார்? அன்லிமிட்டடாக கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமானா கிடையாது. அங்கே தான் யூ நீட் டு apply your brain. What we are learning short term employee benefit. Short term employee benefit na anything that is expected to be settled wholly before 12 months
ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் தி ரிப்போர்ட்டிங் பீரியட்னு சொல்லிட்டான். அப்போது இந்த 12 மந்த்ஸ்க்குள்ளே தான் அந்த கேரி ஃபார்வர்டும் அவனுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கணும். இஃப் இட் இஸ் பியாண்ட் 12 மந்த்ஸும் அவன் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னா தட் வில் கம் அண்டர் அதர் லாங் டர்ம் பெனிஃபிட். அது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அவர் அப்ஜெக்டிவ் என்னன்னா எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் பீரியட்லேருந்து 12 மந்த்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் நம்ம பே பண்ணுறோமோ அதுதான் வந்து ஷார்ட் டர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட்டில் கவர் ஆகும். அப்போது இந்த கேரி ஃபார்வர்டு இஸ் அலோட் ஒன்லி ஃபார் தி 12 months or 1 year. ஓகே, தட் இஸ் அவர் ஸ்கோப். கேரி ஃபார்வர்ட் அன்யூஸ்ட் என்டர்டைன்மெண்ட், லீவ் எடுக்காமல் நீ ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னா அதை வந்து யூ கேன் கேரி ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் இயர். சரி, எது கேரி ஃபார்வர்ட் பண்ணோம்? ஐ டோல்ட் யூ வி ஃபாலோ சம்திங் கால்ட் அஸ் அக்ரூவல் கான்செப்ட் அண்ட் மேட்சிங் கான்செப்ட். இது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாம்பிள் சொல்லும்போது. ஸோ ஓகே, வாட் இஸ் நான் அக்யூமுலேட்டிங்? கேரி ஃபார்வர்ட் அலோட் கிடையாது. அன்யூஸ்ட் என்டர்டைன்மெண்ட் எதாவது இருந்தால் ஒன்று அந்த வருஷமே யூ டேக் லீவ் ஆர் இட் வில் பி லேப்ஸ்ட். உனக்கு அது வந்து லேப்ஸ் ஆகிடும். இது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆப்ளிகேஷன் உனக்கு கிடையாது. அப்படின்னாலே யூ நீட் நாட் பாஸ் அ செப்பரேட் என்ட்ரி. அது என்ன செப்பரேட் என்ட்ரி நான் சொல்கிறேன். நோ எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இந்த ஒரு எக்ஸாம்பிள்லே யூ கேன் லைக் நீ வந்து எல்லாமே உனக்கு கிளியர் ஆகிடும். அண்ட் சம்மு சால்வ் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ பே அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒர்க்கிங் டேஸ் 300 days. Okay, salary per day 10,000 வச்சுப்போம். நெக்ஸ்ட், leaves allowedனா you can take these many number of days. இவ்வளோ நாள் நீ லீவ் எடுத்தாலும் நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்றான். ஓகே, ஸோ 10 days. இப்போது லீவ்ஸ் டேக்கன் இதை நம்ம என்ன பண்ணலாம்? சினாரியோவை க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, 2 வருஷம் தான், இயர் 1 இயர் 2. லீவ்ஸ் டேக்கன் சினாரியோ 1ல் எவ்வளோ? 0 days எடுக்கிறான். இங்கே வந்து 10 நாள் எடுக்கிறான். சினாரியோ 2 இங்கே வந்து 10 நாள் எடுக்கிறான், இங்கேயும் 10 நாள் எடுக்கிறான். சினாரியோ 3 இங்கே வந்து 10 days எடுக்கிறான், இங்கே 20 days எடுக்கிறான். ஸோ இந்த சினாரியோவை நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டு சால்வ் பண்ணிட்டா இந்த ஷார்ட் டேர்ம் பெய்ட் ஆப்சன்ஸ் வந்து என்ன மாதிரி கொஷின் கேட்டாலும் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகே, பேசிக் ஜேர்னல் என்ட்ரி தான், டோன்ட் வரி. அண்ட் ஜஸ்ட் அந்த அக்ரூவல் கான்செப்ட் மேட்சிங் கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் வந்து வி கேன் சால்வ் திஸ் என்டையர் ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, ஃபஸ்ட்டு போடுவோமா? இயர் 1ல் ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட் வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு பேங்க்னு நான் போட்டுற போகிறேன். ஏன்? 300 days இவனுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான். பட் இந்த நாய் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கவே இல்லை. அப்போ 300 நாளுமே வேலை செஞ்சுட்டான். 300 days. நான் என்ன சொல்கிறேன், 290 days ஒர்க் பண்ணாலே போதும், நான் உனக்கு ஃபுல் பேமெண்ட் தரேன் அப்படின்றது தான் ஆப்ளிகேஷன். பிகாஸ் 300 daysல ஐ எம் அலோவிங் ஹிம் டு டேக் 10 days லீவ். மீனிங் என்ன? 290 days நீ ஒர்க் பண்ணாலே போதும், நான் உனக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் தரேன் அப்படின்றான். அப்போ 290 days ஒர்க் பண்ணாலே ஃபுல் பேமெண்ட் தரேன் அப்படின்னா இந்த நாய் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கான்? 300 days ஒர்க் பண்ணிட்டான். அப்படின்னா ஃபுல் அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்கான். இதெல்லாம் ஸ்கூலில் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு தே ஹாவ் அ வியர்ட் என்கரேஜ் பண்ணுற ஒரு மேட்டர் இருக்குது. என்னென்னா, ஒன் ஹூ அட்டெண்ட்ஸ் தி ஸ்கூல் ஃபார் தி entire working days he will be rewarded at the end of the year. ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு மொமெண்ட்டோ ஆர் சம் கேஷ் ப்ரைஸ் அந்த மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க. அதில் வந்து வாங்குறவனும் இருக்கானுங்க. அவனெல்லாம் பார்த்தாலே வயிறு எரியும். ஏன் அப்படின்னா, என்னோடய ஸ்கூல் ஸ்டோரி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதை சொன்னால் வந்து இந்த கிளாஸ் பத்தாது. ஓகே, பிகாஸ் சிம்பிளாக சொன்னால் இட் ஷுட் பி அதர் வே அரவுண்ட். யார் வந்து ஸ்கூலில் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் லீவ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஐ வில் பி தி ஃபஸ்ட் பர்சன் டு கெட் தட் ப்ரைஸ். ஸோ தட் இஸ் ஹவ் மை ஸ்கூல் ஸ்டோரி வாஸ். பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுவேன், பயங்கரமாக லீவ் போடுவேன். ஸோ தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆளுங்களால் தான் நமக்கு பல பிரச்சனை. பிகாஸ் இங்கே வந்து 300 daysமே அவன் ஒர்க் பண்ணிட்டான். ஓகே 290 days ஒர்க் பண்ணாலே ஃபுல் பேமெண்ட் தரேன். 300 days ஒர்க் பண்ணியிருக்கேன், தாராளமாக அவனுக்கு ஃபுல் பேமெண்ட் தரேன். 300 into 10,000 which comes to 30 lakhs. கொடுத்தாச்சு. அப்போது எப்பா நம்ம என்ன பார்க்குறோம்? இப்போது அக்யூமுலேட்டட் பார்க்குறோம். அக்யூமுலேட்டட்னா என்ன அர்த்தம்? கேரி ஃபார்வர்டு அலோடுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, கேரி ஃபார்வர்டு அலோட்னாலே இவன் எவ்வளோ சேமித்து வச்சுருக்கான். இப்போது இந்த 10 days லீவை இவன் ஃப்யூச்சரில் எடுப்பானா எடுக்க மாட்டானா? கண்டிப்பாக எடுக்கிறான் எடுக்காமல் போகிறான், அது செகண்டரி. பட்
ஆஸ் அன் எம்ப்ளாயராக எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. என்னது, 10 நாள் அவனை வச்சு எக்ஸ்ட்ரா வேலை வாங்கிட்டேன். இவன் நாளைக்கு வந்து திடீர்னு என்ன ஏதோ கேட்பான். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் ரெடியாக இருக்கணும். அதுக்கு நான் இப்பயே வந்து ஐ ஷுட் ப்ரொவைட் தி எக்ஸ்பென்சஸ். பிகாஸ் அக்ரூவல் கான்செப்ட்னு சொன்னேன். whenever it is incurred you need to book the expense and not when it is going to be paid. இப்போ இவன் 10 நாள் லீவ் எடுத்துட்டான், இப்போயே இன்கர் ஆயிடுச்சு, மீனிங் எக்ஸ்பென்ஸ் இந்த வருஷமே நீ புக் பண்ணணும். பிகாஸ் சர்வீஸ் நீ இப்போயே வாங்கிட்டேன். இவன் ஃபியூச்சர் அவன் எடுக்கும்போது நான் பே பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் நாட் correct, because we do not follow cash based of accounting, we follow accrual system of accounting or mercantile system of accounting. So provide for all expenses when it is incurred and not when it is paid. And என்ன சார் மேட்சிங் கான்செப்ட் சொன்னீங்களே, கரெக்ட். இப்போது 290 days ஒர்க் பண்ண எம்ப்ளாய்க்கும் 300 days ஒர்க் பண்ண எம்ப்ளாய்க்கும் ரெவன்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி சம்திங் டிஃப்ரெண்ட். அஸ்யூம் நான் இப்போ வந்து ஒரு கன்சல்டன்ட், ஓகே, எனக்குலாம் வந்து டே பேசிஸ் தான் பில்லிங் நடக்கும். இப்போது 290 days ஒருத்தனுக்கு பில் பண்ணால் அவனோட ரெவன்யூ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகே, ஒரு 90,000 வச்சுப்போம். 90,000 தான் ஏர்ன் பண்ண முடியும். பட் 300 days அவன் ஒர்க் பண்ணியிருந்தானா அந்த எம்ப்ளாயோட ஏர்னிங் கெப்பாசிட்டி எவ்வளோனா அந்த கம்பெனிக்கு இட் பிகம்ஸ் 1 lakh. சின்ஸ் ஒரு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, to match that income with the corresponding expenditure என்ன பண்ணணும், you need to book the expenses for the employee. That is where the matching concept. Periodic revenue should be matched with corresponding expenditure. Okay, நம்ம ரொம்ப பேசிக்ஸ் பார்த்துட்டோம், இது போதும் இப்போதைக்கு. வில் go with the topic. சிஏ ஃபைனல் டாபிக் நம்ம பார்ப்போம். ஓகே ஓகேப்பா, சரி. இப்போ லைபிலிட்டி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. எவ்வளோ நாள் இவன் வந்து எடுத்திருக்கான் லீவு, எடுக்காமல் இருந்திருக்கான்? 10 days லீவ் எடுக்காமல் இருந்திருக்கான், கரெக்டாக? அப்போது 10 days லீவ் எடுக்கலனா அப்போ அந்த 10 daysக்கு நான் வந்து இப்போ ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணணும், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு ப்ரொவிஷன் ஃபார் லீவ், ஓகே, விச் கம்ஸ் டு 10 days into 10,000, நத்திங் பட் 1 lakh. அப்போது என்னோட பிஎன்எல்ல ஹிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு ஐ எம் நாட் புக்கிங் 30 lakhs as my expense, பிகாஸ் அதுதான் நான் பே பண்ணியிருக்கேன். ஐ எம் booking 31 lakhs as my expense because 10 days வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வாங்கிட்டு இருந்தாலும் ஐ ஹவ் புக்கிங் தி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ். அவுட்ஃப்ளோ சம்திங் டிஃப்ரெண்ட். அவுட்ஃப்ளோலாம் நீ மைண்ட் பண்ணி அக்கௌண்ட்ஸ் படிக்கக்கூடாது. ஓகே, புரிஞ்சிச்சா? ஸோ இப்போது இந்த இஷ்யூ ஓவர். நவ் வில் கோ டு இயர் 2. இந்த இயர் 2 நான் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறேன். அது என்னென்ற அந்த ரெண்டாக கிளாஸிஃபிகேஷன் நான் வரேன். ஐ வில் டெல் யூ. ஸ்லோவாக தான் பில்ட் பண்ண முடியும். இயர் 2ல் எவ்வளோப்பா லீவ் எடுத்திருக்கான்? 10 days லீவ் எடுத்திருக்கான். ஓகே, இப்போது நம்ம எப்போவுமே வந்து அந்த சேலரி என்ட்ரி ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அப்போ இவன் வந்து 300 days அலௌட் அப்படின்னா இவன் எவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்கான்? 290 days ஒர்க் பண்ணியிருக்கான். ஃபுல் சேலரி தருவோமா? ஆமாம் தருவோமே, பிகாஸ் லீவ் அலௌட் எவ்வளோ? 10 days இருக்குது. 290 days அவன் மினிமம் ஒர்க் பண்ணாலே நான் என்ன சொல்கிறேன், ஃபுல் பேமெண்ட் தரேன்றேன். அப்போது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு பேங்க், ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரியை நான் போட்டுறேன். எவ்வளோ பேமெண்ட் நான் தரணும்? 30 lakhs. ஃபுல் பேமெண்ட். அதில் ஏதோ காம்ப்ரமைஸ் இருக்கா? கிடையாது. ஓகே, இப்போ உனக்கு டோட்டல் லீவ் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா என்ன சொன்னேன், ப்ரீவியஸ் இயரில் அவன் 10 days அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கான். தட் கேன் பி கேரி ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் இயர். அப்போது கரண்ட் இயர்லேயும், அதாவது இயர் 2லேயும் அவனுக்கு ஒரு 10 days என்டைட்டில்மெண்ட் இருக்குது. அப்போது உனக்கு 20 days இருக்குது லீவ், அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட்டாக 20 days இருக்குது. இதில் அந்த நாய் என்ன பண்ணுறான், 10 days லீவ் எடுத்துட்டான். அந்த 10 days இப்போ எதில் அட்ஜஸ்ட் பண்ணுன்றது ஒன்று இருக்குது. லீஃபோ மெத்தட், ஃபீஃபோ மெத்தட் ஒன்று இருக்குது. அதெல்லாம் நான் சம்மில் வரும்போது நான் சொல்லித்தரேன். இப்போ ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இது லீஃபோ ஃபீஃபோலாம் யாருக்கு தெரியும், ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு யூடியூப்பில் ஒருத்தன் கேட்பான். என்னன்னா ஆல்ரெடி படித்தவன் உணவு இருந்தான் இல்லையா, அவன் வந்து இப்போ கேட்பான், சார் லீஃபோ மெத்தட்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணு, அதெல்லாம் சம்மில் வரும்போது ஐ டிஸ்கஸ் அஸ் அ செப்பரேட் டாபிக். இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே 10 days 10 days ஏன் 10 days பிரிக்கிறேன்? இந்த 10 days இஸ் ஃப்ரம் ப்ராட் ஃபார்வர்ட். ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த வருஷம் நான் அதை ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இது வந்து கரண்ட் இயரோட என்டைட்டில்மெண்ட். ஓகே, இப்போ இந்த லீவ் எடுத்தான் இல்லையா, இதை நான் என்ன பண்ணுவேன், லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ப்ரீவியஸ் இயரில் இந்த ஃபஸ்ட்டு வர அந்த லீவை தான் நான் வந்து அதை ஆப்செட் பண்ணுவேன். அப்போது ஐ வில் ரெடியூஸ் திஸ் 10 days லீவ் டேக்கன் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் இயர் கேரி ஃபார்வர்ட் லீவ். இப்போ ப்ரீவியஸ் இயர்லேருந்து ஒன்றுமே கிடையாது, அந்த ப்ரொவிஷனை ரிவர்ஸ் பண்ணுறேன். கரண்ட் இயர்லேருந்து எதுவும் நான் லீவ் எடுக்கலை. அப்போ இந்த 10 days வந்து ஃப்யூச்சர் ஆப்ளிகேஷன் எனக்கு க்ரியேட் பண்ணுது. அகைன் ஐ வில் கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் திஸ் இன் இயர் 2. அப்போது ப்ரீவியஸ் இயரில் 10 daysக்கு நம்ம ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அப்போது லீவ் எடுத்தால் நான் வந்து பணம் தரேன் அப்படின்றோம். ஓகே,
ஸோ அப்போ என்ன பண்ணோம், அந்த ப்ரொவிஷனை நம்ம கேன்சல் பண்ணுறோம். ப்ரொவிஷன் ஃபார் லீவ் ஆப்சன்ஸ் அந்த 1 லேக்கை போட்டுட்டு பாக்கி 2.29 lakhs எக்ஸ்பென்ஸை நான் வந்து கரண்ட் இயர் எக்ஸ்பென்ஸாக புக் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா என்ட்ரி? இல்லையே, 10 நாள் இந்த வருஷம் அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா, தட் கிரியேட்ஸ் அன் ஆப்ளிகேஷன் ஃபார் அன் எம்ப்ளாயர் டு create a provision because he is getting some extra benefit. அது ஃபியூச்சரில் அவனுக்கு தரணும் தரல செகண்டரி, பட் யூ ஹவ் காட் அன் அப்ளிகேஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவிஷன் என்ட்ரி போடணும். தட் இஸ் நத்திங் பட் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு ப்ரொவிஷன் ஃபார் லீவ் சேலரி, எதாவது ஒன்று, எனி ஹெட் பா. ஓகே, அகெயின் 1 lakh பிகாஸ் 10 days இருக்குது. போட்டாச்சா, கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சினாரியோ போகலாம். ஐ ஹோப் சினாரியோ 1 வாஸ் வெரி கிளியர். வெரி பேசிக் ஜேர்னல் என்ட்ரி தான், விச் இஸ் இன்க்ளூடிங் அக்ரூவல் அண்ட் மேட்சிங் கான்செப்ட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இயர் 2 போகலாம். இயர் 2ல் என்ன பண்ணுறான், 10 நாள் எடுக்கிறான், இங்கேயும் 10 நாள் எடுத்துட்டான். கரெக்டாக? அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஜேர்னல் என்ட்ரி. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சராக 290 days ஒர்க் பண்ணாலே போதும், 300 daysக்கு பேமெண்ட் தரேன்னு நான் சொல்கிறேன். 30 lakhs தான் நான் எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுவேன். எவ்வளோ நான் தருவேன் அவனுக்கு? 30 lakhs தான் நான் தருவேன். ஓகே, எனக்கு எதாவது ஆப்ளிகேஷன் இருக்கா, ப்ரொவிஷன் என்ட்ரி எதாவது போடணுமா? கிடையாதே. அவனோட டேர்ம்ஸ் என்னது, 300 days ஒர்க் பண்ணலாம், 10 days நான் லீவ் தரேன், 290 days ஒர்க் பண்ணாலே ஃபுல் பேமெண்ட் தரேன். அப்போ என்ன பண்ணிட்டான், லீவ் டேக்கன் 10 days எடுத்துட்டான். அப்போ உனக்கு எதாவது ஆப்ளிகேஷன் இருக்கானா? கிடையாது. அப்போ இயர் 2ல் என்ன சார் என்ட்ரி? அது அவ்வளோதான், 10 நாள் லீவ் எடுத்துட்டான், கேரி ஃபார்வர்ட் பண்ணல. அப்போ அந்த வருஷம் என்டைட்டில்மெண்ட் அப்படியே ஸ்வாஹா ஆயிடுச்சு. எம்ப்ளாய் பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு பேங்க் 290 days ஒர்க் பண்ணியிருக்கானா? பண்ணியிருக்கான் சார். அப்போ நான் ஃபுல் பேமெண்ட் தரணுமா? தரணும் சார். ரைட், கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. செகண்ட் சினாரியோ முடிஞ்சு போச்சு. தேர்ட் சினாரியோவா? தேர்ட் சினாரியோ வரும்போது நான் புது கான்செப்ட் ஒன்று சொல்லி தருவேன். என்ன பண்ணலாம், இங்கே வந்து 20ன்னு போடாமல் 5ன்னு மாற்றிக்கிறேன் நான். ஓகே, அப்போ லீவ் டேக்கன் எவ்வளோ, ஃபஸ்ட் இயரு 10 days அவன் லீவ் எடுத்துட்டான். இல்லை நான் இன்னும் எக்ஸாம்பிளை மாற்றுறேன். லீவ் டேக்கன் வந்து 0 days, நெக்ஸ்ட் இயர் வந்து 5 days லீவ் எடுத்திருக்கான். இதான் சினாரியோ 3. ஓகே, அதாவது உனக்கு புரியணுன்றதுக்காக டக்குன்னு நான் மாற்றுறேன். ஓகேப்பா, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது சினாரியோ 3 இயர் 1. என்ன என்ட்ரி, என்ன டேர்ம்ஸ்? ஃபஸ்ட்டு 300 days, 0 days லீவ் டேக்கன். அப்போனா 300 days ஒர்க் பண்ணிட்டான். நான் என்ன கண்டிஷன் என்ன, 10 days லீவ் அலோடு, 290 days ஒர்க் பண்ணாலே போதும், ஃபுல் பேமெண்ட் தரேன்றேன். இப்போ இந்த நாய் 300 days ஒர்க் பண்ணிட்டான், ஃபுல் பேமெண்ட் தரணுமா தரக்கூடாதா? தரணும். எம்ப்ளாய் பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு பேங்க், முடிஞ்சு போச்சு. 30 lakhs போட்டாச்சா? போட்டாச்சு. ஏதாவது ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆயிருக்கா சார்? எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கானா? ஆமாம் சார், 290 days தான் நான் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன். இவன் என்ன பண்ணிட்டான், 300 days ஒர்க் பண்ணிட்டான். அப்போ 10 நாள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கான். 10 நாள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணதான் எக்ஸ்ட்ரா ரெவன்யூ ஆயிடுச்சு. ஸோ ஐ நீட் டு ப்ரொவைட் ஃபார் தட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது மேட்சிங் அக்ரூவல் தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எம்ப்ளாய் பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு ப்ரொவிஷன் ஃபார் லீவ் சேலரி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி தொலை. 10 into 10,000 which comes to 1 lakh. முடிஞ்சு போச்சு. ஓகே சார், இப்போது இயர் 2க்கு வரேன் சார். நான் இயர் 2 is classified into 2 types. இது என்ன 2 typesன்னு நான் இப்போ சொல்கிறேன் உனக்கு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம நார்மல் சினாரியோ பார்க்கலாம். இப்போது இயர் 2ல் என்ன எடுத்துட்டான், 300 daysலேருந்து 5 days லீவ் எடுத்துட்டான், which comes to 295 days as a working day. ஓகே, இப்போது அக்யூமுலேட்டட் லீவ் உனக்கு டோட்டலாக இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்லேருந்து 10 days ப்ளஸ் கரண்ட் இயர் என்டைட்டில்மெண்ட் 10 days, டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 20 days இருக்குது. கரெக்ட், இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது கரண்ட் இயர் என்டைட்டில்மெண்ட் 10 days இருக்குது, இங்கே 10 days இருக்குது. இங்கே லீவ் அட்ஜஸ்டட் எவ்வளோனா 5 days அவன் எடுத்துட்டான். ஸோ தட் நம்ம ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுத்த அந்த அக்யூமுலேட்டட் அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட்லேருந்து வி ஆர் ஜஸ்ட் புல்லிங் தி 5 days ஆஃப் யூஸ்டு. பேலன்ஸ் அவனுக்கு எவ்வளோ இருக்குன்னா 5 days இருக்குது. இதில் வந்து 0 days எடுத்திருக்கான். அப்போ ஒன்றும் கிடையாது. அப்போது கரண்ட் ஆப்ளிகேஷன் எவ்வளோனா, ப்ரொவிஷன் எவ்வளோ க்ரியேட் பண்ணோம், 10 days க்ரியேட் பண்ணோம். சார் அப்போது இந்த ப்ரீவியஸ் 5 days இருக்கே, அதுக்கு ஆப்ளிகேஷன். ஐயோ, இது புரியலனா இந்த ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய் ஆப்ஷன்ஸ் இப்போ நான் சொன்னது எல்லாமே நேஷனல் வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட்னு சொன்னால் கேரி ஃபார்வர்ட் இஸ் அலோட் ஒன்லி ஃபார் 1 year. அதாவது 12 months ஃப்ரம் தி
ரிப்போர்ட்டிங் பீரியட், அதாவது பிஃபோர் 12 months. ஓகே, அந்த கேப்பில் இருக்கிற அந்த அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட் மட்டும்தான் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி கவர் ஆகும். எனிதிங் பியாண்ட் தட் நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணால் தட் வில் கவர் அண்டர் அதர் லாங் டேர்ம் பெனிஃபிட். அதை செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம மைண்ட் செட் என்ன, அந்த 12 months அதுதான் நம்ம கணக்கு. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா டெக்னிக்கலாக அது லேப்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் 2 more terminology called as vesting and non-vesting. என்ன சார் இது புதுசாக இருக்கு, வெஸ்டிங் நான் வெஸ்டிங்? ஓகே, அதாவது தெரியாதவனுக்கு இது புதுசு, தெரிஞ்சவனுக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே, பட் இருந்தாலும் கவனிச்சுக்கோ. ஸோ வெஸ்டிங்னாலே கேஷ் வில் பி பெய்டு ஃபார் அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட். நான் வெஸ்டிங்னா employee can utilize that unused entitlement. Employee can utilize that unused entitlement, but cash will not be given. ஐயோ புரியலையே. ஓகே, சிம்பிள். இப்போ இந்த சினாரியோ இயர் 3ல 10 days ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் இருக்கா, இதில் அவன் 5 days தானே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கான். யூட்டிலைஸ் பண்ணால் பணம் தரேன் அப்படின்றது தான் ரெண்டுமே. ஓகே, இப்போ இந்த அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது ரிமைனிங் 5 days ஃப்ரம் தி ப்ரீவியஸ் இயர் இருக்குது. இப்போது இதை அவன் யூட்டிலைஸ் பண்ணானா, பண்ணலை. யூட்டிலைஸ் பண்ணலைனாலும் கேஷ் தரேன் அப்படின்றது தான் வெஸ்டிங். யூட்டிலைஸ் பண்ணலைனாலும் கேஷ் தரேன்றது தான் வெஸ்டிங்கு. யூட்டிலைஸ் பண்ணலைனா அது லேப்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நான் வெஸ்டிங். மீனிங் இப்போ இந்த 5 நாளும் அவன் எடுத்திருந்தானா நான் பணம் கொடுத்துருப்பேனா, எஸ் கொடுத்துருப்பேன், அதுதான் நான் வெஸ்டிங். இப்போ லீவ் எடுத்தாலும் பணம் தரேன், லீவ் எடுக்கலனாலும் பணம் தரேன் அப்படின்றது தான் வந்து இந்த வெஸ்டிங். புரியுதா? இப்போ நம்ம இந்த என்ட்ரி இந்த எக்ஸாம்பிளை 2 டைப்புக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். இது ஏன் கிளாஸிஃபை பண்ணுறதை நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஏன் சார் வெஸ்டிங் நான் வெஸ்டிங் கிளாஸிஃபை பண்ணோம்? எனவே அக்யூமுலேட்டர்னு ஆயிடுச்சு. அக்யூமுலேட்டர்னா என்னாச்சு, நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணோம். யூட்டிலைஸ் பண்ணால் என்ன பண்ணலாம் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்றது நான் சொல்கிறேன். பிகாஸ் வி ஆர் ஆல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், வி ஷுட் பி வெரி ப்ரூடென்ட் எனஃப். ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரி என்னப்பா, அது எவ்வளோ நாள் அவன் லீவ் எடுக்கிறான், இயர் 2ல் நம்ம இருக்கோம். இப்போது இயர் 2ல் 5 days அவன் வந்து லீவ் எடுக்கிறான், 295 days ஒர்க் பண்ணியிருக்கான். ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோமா? வென் இன் கேஸ் ஆஃப் நான் வெஸ்டிங். நான் வெஸ்டிங்னா என்ன அர்த்தம், லீவ் எடுத்தால் பணம் தரான்றான், லீவ் எடுக்கலைன்னா லேப்ஸ் ஆகிடும்ன்றான். அதுக்கு ஏதாவது பணம் தரோன்னா தரமாட்டான். ஓகே, யூஸ்வலாக நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு பேங்க். கண்டிஷன் என்ன, ஸ்டிக் டு பேசிக்ஸ். 290 days ஒர்க் பண்ணாலே போதும், ஃபுல் டே பேமெண்ட் நான் தரேன்றேன். இந்த நாள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கான், 295 days ஒர்க் பண்ணியிருக்கான். அப்போது ஹவு மச் வி ஆர் சப்போஸ் டு பே ஹிம், 30 lakhs. பே பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். 29,50,000 தான் நான் வந்து இங்கே கிரெடிட் பண்ணுவேன். பாக்கி ப்ரொவிஷன்லேருந்து தான் நான் எடுத்து கொடுப்பேன். பிகாஸ் ஐ எம் யூட்டிலைசிங் தட் 5 day பேமெண்ட் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் இயர். அப்போது இந்த 50K நான் இங்கே போட்டுடுறேன். டோட்டலி 30 lakhs நான் பே பண்ணிட்டேன். இப்போது என்னோட ப்ரொவிஷன் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 lakh இருக்குது. அதில் 50 lakh நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். அப்போ பாக்கி 50 என்ன சார் ஆச்சு, அது லேப்ஸ் ஆகிடுச்சுப்பா. பிகாஸ் வி ஆர் டூயிங் நான் வெஸ்டிங் அக்கௌண்டிங். அப்போ லேப்ஸ் ஆச்சுன்னா என்ன சார் என்ட்ரி, அப்படியே ரிவர்ஸ் பண்ண அந்த என்ட்ரியை. ப்ரீவியஸ் இயரில் என்ன என்ட்ரி பாஸ் பண்ணிடுவேன், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு ப்ரொவிஷன் தானே போட்டிருப்பேன். அப்படியே அந்த 50,000 ரூபாய்க்கு இப்போ ரிவர்ஸ் பண்ணிவிடு. ப்ரொவிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோக்கு டெபிட் பண்ணோம், கிரெடிட் பண்ணோம், 50Kக்கு பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போது ப்ரீவியஸ் இயர் அந்த 10 நாள் இட் இஸ் சால்வ்டு. சரி சார், கரண்ட் இயருக்கு அவனுக்கு எதோ பெனிஃபிட் இருக்கா, நமக்கு எதோ அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னா, அதான் 10 நாள் அவன் எடுக்கவே இல்லையே. கரண்ட் இயரோட அந்த ஃப்ரெஷ் 10 நாள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், we need to create the provision now. எவ்வளோ, அகைன் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணு, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு ப்ரொவிஷன் ஃபார் லீவ் சேலரி ஆர் சம்திங். It is again 10 days இருக்கு, which comes to 1 lakh because 10 into 10,000 comes to 1 lakh. இந்த என்ட்ரியை நெட்டாக போடலாமே சார், போடலாமே, உனக்கு தெரிஞ்சா போடு. நான் சொல்லித்தரதுனால உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியணுன்றதுனால இந்த ஜேர்னல் என்ட்ரி நான் பிரேக் பண்ணுறேன். உன்னால் நெட்டாக போட முடியும் அப்படின்னா யூ கேன் வெரி வெல் புட் தி நெட் என்ட்ரி. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் தி லேர்னிங் பர்பஸ்க்காக ஐ எம் ஜஸ்ட் creating a sequence of journal entry. Only then the understanding will be very strong. நான் நெட் என்ட்ரி போட்டு ப்ரொஃபஷனலாக போயிட்டே இருந்தேன்னா ஒன்றுமே புரியாது. சாரி, வேறு எதுவும் வந்துருச்சு சொல்லக்கூடாது, கிளாஸ் ரூம்.
நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்த்தோம், நான் வெஸ்டிங் பார்த்துறோம். நான் வெஸ்டிங்னா அர்த்தம் லீவ் எடுத்தால் பணம் தரேன்றேன். அதனால தான் என்னாச்சு, அந்த ப்ரொவிஷனை ரிவர்ஸ் பண்ணேன். லீவ் எடுத்த டேஸ்க்கு நான் இங்கே கொடுத்து இங்கே பேங்க்கில் கொடுத்துட்டேன். லீவ் எடுக்காத என்ன ஆயிடுச்சு, அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட் நெக்ஸ்ட் இயர்லேயும் இருந்ததுன்னா தட் ஹேட் பிகம் லேப்ஸ்ட். லேப்ஸ்டான அர்த்தம் அவ்வளோதான், காலி அது அப்படின்னு அர்த்தம். இப்போது வெஸ்டிங் பார்க்கலாம். என்ன சார் இது வெஸ்டிங்? கேஷ் பேமெண்ட். அகெயின் வெல்கம். எம்ப்ளாயி பெனிஃபிட் லீவ் எடுத்தாலும் பணம் தரேன், லீவ் எடுக்கலனாலும் பணம் தரேன்றது தான் வெஸ்டிங். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு பேங்க் பே பண்ணிடலாமா? எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கான்? 295 days. நம்மளோட தம் ரூல் என்ன, 290 days ஒர்க் பண்ணாலே போதும், 300 days பேமெண்ட் தரேன், 30 lakhs போட்டுரு. இப்போது ப்ரொவிஷன் அகெயின் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறான் அவன், யூட்டிலைஸ் பண்ணதுக்கும் நான் பே பண்ணுறேன், விச் கம்ஸ் டு 50K. அப்போ இந்த வருஷம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, 29,50,000 நான் கொடுத்துட்டேன்ப்பா. ஸோ இந்த என்ட்ரி எல்லாருக்கும் இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி நான் வரேன். கரண்ட் இயர் அன்யூஸ்ட் என்ட்ரிமெண்ட் தான் இருக்கா சார்? இருக்கே, அந்த 10 நாள் இருக்கே. அதுக்கு என்ன பண்ணுவேன், ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிவிடுவேன். எவ்வளோக்கு பண்ணுவேன், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு ப்ரொவிஷன் ஃபார் லீவ் சேலரின்னு சொல்லிட்டு 1 lakh கிரியேட் பண்ணிட்டேன். சார் ப்ரீவியஸ் இயர்லேருந்து அந்த 5 நாள் அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட்டாக இருக்கே சார், அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் இப்போது அப்படின்னா, அதுக்கு தான் வெஸ்டிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். லீவ் எடுத்தாலும் பணம் தரேன், லீவ் எடுக்கலனாலும் பணம் தரேன்றான். அப்போது அவுட்ஃப்ளோ எவ்வளோ இருக்கணும், ப்ரொவிஷனை கேன்சல் பண்ணிட்டு டூ பேங்க்குன்னு சொல்லிவிட்டு அந்த 50Kவும் நான் என்ன பண்ணுறேன், கேஷாக கொடுத்துட்றேன். முடிஞ்சு போச்சு கான்செப்ட். இது யாருக்கெல்லாம் புரிஞ்சுது புரியலன்றத யூ ஷுட் ஒன்லி அசஸ். ஸோ ப்ரொவிஷன் டு பேங்க் 50K. ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி வெஸ்டிங் அண்ட் நான் வெஸ்டிங். இந்த ரெண்டாவது என்ட்ரி நம்ம போடும்போது ஹியர் இட் இஸ் லேப்ஸ்டு அண்ட் in case of non-vesting, and in case of vesting this had been paid. அதாவது actual outflow நமக்கு இங்கே இருக்குது. இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி இஷ்யூ இன் தி ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட் விச் இஸ் வெஸ்டிங் அண்ட் நான் வெஸ்டிங். சரி சார், இப்போது அக்யூமுலேட்டட் தான் நம்ம பார்த்தோம். அக்யூமுலேட்டடில் ஒன் இஸ் வெஸ்டிங், அதாவது ஒன் இஸ் நான் வெஸ்டிங். வெஸ்டிங்னா என்ன அர்த்தம், லீவ் எடுத்தாலும் பணம் தரேன், லீவ் எடுக்கலனாலும் பணம் தரேன், மீனிங் கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்கும். wherever you have the cash outflow, அப்போ you are supposed to create provision for 100% of the obligation. whereas non-vesting என்ன பண்ணுறேன், லீவ் எடுத்தா பணம் தரேன் அப்படின்ற, லீவ் எடுக்கலாம் லேப்ஸ் ஆகிடும். அப்போ அந்த லேப்ஸ் ஆனதுக்கு எதுக்கு நான் தேவையில்லாமல் ப்ரொவிஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் இஸ் கிவிங் தி ஆப்ஷன் டு தி எம்ப்ளாயர் டு கிரியேட் தி ப்ரொவிஷன் பேஸ்ட் ஆன் தி எஸ்டிமேட். அதாவது என்னப்பா, ஒரு எம்ப்ளாயி, ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கம்பெனியில் 1000 எம்ப்ளாயி இருப்பான், இல்லை 10,000 எம்ப்ளாயி கூட இருப்பான். எல்லாவனுக்கும் நான் போய் உட்காந்துட்டு 100% ப்ரொவிஷன் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் அஸ்யூமிங் ஒன்லி 200 எம்ப்ளாயீஸ் வில் டேக் தி ஃபுல் ப்ரொவிஷன். அதாவது ஃபுல் டே லீவ் வந்து அவன் யூட்டிலைஸ் பண்ணுறான் அப்படின்னா, அதுக்கு மட்டும் அந்த எஸ்டிமேட்டுக்கு மட்டும் நான் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணால் போதும். ஐ நீட் நாட் கிரியேட் தி என்டையர் ப்ரொவிஷன் பிகாஸ் எனக்கு எதுவும் கேஷ் ஆப்ளிகேஷன் ஆஸ் சச், அதாவது அவன் லீவ் எடுத்தாலும் சரி எடுக்கலாலும் சரி கேஷ் ஆப்ளிகேஷன் எனக்கு கிடையாது. ஸோ ஐ கேன் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தரான். இன் கேஸ் ஆஃப் நான் வெஸ்டிங் என்டிட்டி மீனிங் என்னன்னா கொஸ்டினில், ஓகே, சிஏ ஃபைனல் கொஸ்டினில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீ கிரியேட் பண்ணால் போதும். ப்ரொவைடட் கொஸ்டினில் வேறு எந்த ஒரு டேர்மும் இருக்கக்கூடாது. மீனிங் நான் வந்து கேஷாக தருவோம் அவனுக்கு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி லீவ் வந்து கேஷ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா அது வெஸ்டிங்குள்ளே வந்துடும். அப்போ போய் உட்காந்துட்டு எஸ்டிமேட் பேஸ் பண்ணி ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிக்கூடாது. ஓகே, கேஷ் அவுட்ஃப்ளோ வெஸ்டிங், அதாவது கொஸ்டினில் வந்து கேஷ் பெய்டு, கேஷ் வில் பி என்கேஷ்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது வேர்டு கொடுத்துருந்தாங்க, அப்போ வந்து 100% ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அவன் எவ்வளோ சொல்கிறானோ அவ்வளோக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணால் போதும். ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வி ஹேவ் இன் நான் வெஸ்டிங். சரி சார், நம்ம ஒன்று எஸ்டிமேட் பண்ணுறோம், ஆக்சுவலாக நடக்கிறது வேறையாக நடந்துச்சா என்ன பண்ணுறேன், ப்ராஸ்பெக்டிவ் அக்கௌண்டிங்காக அந்த வருஷம் எக்ஸ்பென்ஸ் ஆஸ் பர் இண்டேஸ் 8 புக் பண்ணிட்டு போயிட்டே இருந்துரு. அதாவது அந்த வருஷம் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் எக்ஸ்பென்ஸாக புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து 2 நாள் தான் எடுப்பான்னு சொல்லி ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுற அப்படின்னா, ப்ரொவிஷன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அந்த வருஷத்துக்கு மட்டும் ரிவர்ஸ் பண்ணிவிடு, எவ்வளோ 20,000 போடு. பட் அவன் லீவ் எலிஜிபிலிட்டி இருக்குது, ஸோ ஹீ டுக் 3 days லீவ் அப்படின்னா எம்ப்ளாய் பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ புக் ஆகும், 29,80,000 புக் ஆகிட்டு போயிட்டே இருக்க போது. அவுட்ஃப்ளோ எவ்வளோ, பேங்க்கு 30 lakhs போட்டு போயிட்டே இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அக்யூமுலேட்டிங், அக்யூமுலேட்டிங்கில் வெஸ்டிங், நான் வெஸ்டிங் பார்த்துட்டோம். இப்போ நான் அக்யூமுலேட்டிங்னு ஒன்று இருக்குது. இது என்ன சார், இது புரியவே இல்லையே, இதை பற்றி பேசவே இல்லையே, இதை பேசலாமே இப்போ. ஆஸ் அண்ட் வென் தி ஆப்சன்ஸ் அக்கர் யூ அக்கௌண்ட் ஃபார் இட்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் சொல்லிடுறான். மீனிங்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு பேங்க்குன்னு போடுற, ஓகே, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறான்? 295 டேஸ் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோ. டே 290 டேஸ் ஒர்க் பண்ணா என்ன, 295 டேஸ் ஒர்க் பண்ணா என்ன, 300 டேஸ் ஒர்க் பண்ணா, உன்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன? 300 டேஸ் ஒர்க்கிங் டே, அதில் 10 டே வந்து அவன் லீவ் எடுத்தாலும் நான் வந்து 290 டேஸ் ஒர்க் பண்ணால் கூட போதும், ஃபுல் பேமெண்ட் நான் தரேன்றேன். இந்த கேஸில் அவன் 295 டேஸ் ஒர்க் பண்ணிட்டான். அப்போது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு பேங்க்கு 30 lakhs போட்டு போயிட்டே இரு. லீவ் எடுத்தா இன்னும் எக்ஸஸ் லீவ் எடுக்கிறான், 285 டேஸ் லாஸ் ஆஃப் பேமெண்ட் முடிஞ்சு போச்சு. மேட்ரு என்ன அப்படின்னா அக்யூமுலேட் நான் அக்யூமுலேட்டுக்கும் ரெண்டாவதாக ஒரு ப்ரொவிஷன் என்ட்ரி போட்டோம் இல்லையா, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு ப்ரொவிஷன் சொல்லிட்டு, அந்த ஆப்ளிகேஷன் ஆர் அந்த என்ட்ரி போடவே வேணாம். பிகாஸ் தெர் இஸ் நோ ஆப்ளிகேஷன் ஃபார் தி என்டிட்டி டு ஆஃப்செட் ஆர் ப்ரொவைட் பெனிஃபிட் இன் தி ஃபியூச்சர் டு தி எம்ப்ளாயி. அதனால இந்த ரெண்டாவது என்ட்ரி கிடையவே கிடையாது. தட் இஸ் நான் அக்யூமுலேட்டிங். நவ் வி ஆர் டன் வித் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட். அதில் ஷார்ட் டேர்ம் ஆப்சன்சஸ் முடிஞ்சிருச்சு. இதில் சும்மா புக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்கிறான் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வருவோம். வா again from the start. Benefits that are expected to be settled wholly before 12 months after the end of the reporting period in which the employee renders related services. அந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணதை தாண்டி அந்த நெக்ஸ்ட் 12 monthsக்குள்ளே இது பே பண்ணாலும் அது ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட்டில் தான் கவர் ஆகுது. அன்டிஸ்கவுண்ட் பேசிஸ் சொல்லிட்டேன், ஆக்சுவல் வேல்யூவேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். கிரியேட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் கிரியேட் லைபிலிட்டி. இப்போ வரைக்கும் நீ பார்த்தனா அந்த ஜேர்னல் என்ட்ரியில் என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுறோம், ஒரு லைபிலிட்டி புக் பண்ணுறோம், ஒரு லைபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், ஒரு லைபிலிட்டியை கேன்சல் பண்ணுறோம். இதுதான் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் கான்செப்சுவலி யூனிட் டு பி வெரி ஸ்ட்ராங். எப்படி அந்த அக்கௌண்டிங் ரூட் ஆகுது, எப்படி அது ஃப்ளோ ஆகுது அப்படின்றத யூனிட் டு பி வெரி ஸ்ட்ராங் எனஃப். அதுக்காக தான் இவ்வளோ டக்குனது. ஓகே, அக்யூமுலேட்டிங்னா அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட் கேன் பி கேரி ஃபார்வர்ட். நான் அக்யூமுலேட்டிங் என்ன? அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட் இஃப் எனி வில் பி லேப்ஸ். அன்யூஸ்ட் நெக்ஸ்ட் இயரும் யூஸ் பண்ணாமல் இருக்காம இருக்கு, அதை தான் ஐம் காலிங் இட் அஸ் அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட். அதாவது அந்த 10 நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டான், கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அந்த அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை வந்து நெக்ஸ்ட் இயரும் யூஸ் பண்ணலை இன் கேஸ் ஆஃப் அக்யூமுலேட்டிங் அப்படின்னா, அண்ட் தட் வில் பி லேப்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் அக்யூமுலேட்டிங்னா கேரி ஃபார்வர்ட் அலோடு, நான் அக்யூமுலேட்னா கேரி ஃபார்வர்ட் நாட் அலோடு. வெஸ்டிங்னா கேஷ் பேமெண்ட் அலோட், நான் வெஸ்டிங்னா கேஷ் பேமெண்ட் அலோடு கிடையாது. அதாவது லீவ் எடுத்தால் பணம் தரேன், லீவ் எடுக்கலாம் லேப்ஸ் ஆகிடும். ஓகே, அதான் எங்கள் நோட்டில் சொல்லிட்டேன். அக்யூமுலேட்டட் வெஸ்டிங்னா ஃபுல் ப்ரொவிஷன், எஸ்டிமேஷன் நாட் அலோட். அக்யூமுலேட்டிங் நான் வெஸ்டிங்னா எஸ்டிமேட்டட் ப்ரொவிஷன் கேன் பி கிரியேட்டட். இது எங்கே சார் இருக்கணும்? கொஷின்லேயே உனக்கு கொடுத்துருவான், டோன்ட் வரி. நெக்ஸ்ட்டு, சரி, ஒரு என்டிட்டி வந்து எஸ்டிமேட் பண்ணுறான் தட் no employee will take leave, everyone will be utilizing the leave அப்படின்னா ப்ரொவிஷனை கிரியேட் பண்ண வேணாமே? அப்படின்னு பண்ண வேணாம், அதுதான் எஸ்டிமேட் பண்ணுறான். அப்போ டோன்ட் கிரியேட் ப்ரொவிஷன். எல்லாமே என்ன பண்ணு, சப்போஸ் எடுத்துட்டானா நெக்ஸ்ட் இயர் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டாக அப்படியே இண்டேஸ் 8 படி அக்கௌண்ட் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஓகே, இப்போது இவ்வளோ பெரிய நம்ம ஒரு கடல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது வந்து ஜுஜுபி எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுதான் உன்னோட புக் கொஸ்டின். ஆனுவல் சேலரி 300 lakhs தான், 30 lakhs, நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 3, லீவ் அலோட் 10 days. இதே தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே என்ன பண்ணுறான், அன்யூஸ்ட் என்டைட்டில்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா கேரி ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ இருக்குது, 3 days. அதாவது 10 நாள் அலோவ் பண்ணுறேன். 290 days நீ ஒர்க் பண்ணாலே நான் என்ன பண்ணுறேன், பேமெண்ட் ஃபார் ஃபுல் டே, அதாவது 300 daysக்கு பேமெண்ட் தந்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 7 நாள் லீவ் நான் எடுத்துட்டேன். அப்போ பாக்கி 3 நாள் நான் வந்து எடுக்காமல் இருக்கேன். இதை நான் ஃபியூச்சரில் எடுப்பேனா மாட்டேன்னா? எடுப்பேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். அக்யூமுலேட்டிங்காக நான் அக்யூமுலேட்டிங்காக நம்ம பார்ப்போம். பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இன்ஃபோடெக் அசியூம்ஸ் தட் நிரஞ்சன் வில் அவைல் தி அன்யூஸ்ட் லீவ் ஆஃப் 3 days யூட்டிலைஸ் பண்ணிடுவான்னு அசியூம் பண்ணுறான். ஸோ யூ நீட் டு கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் 3 days. இன்ஃபோடெக் லிமிடெட் கண்டென்ட்ஸ் இட் வில் ரெக்கார்ட் 30 lakhs as எம்ப்ளாய் பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்டிங் தட் த லீவ்ஸ் வில் பி இன் எனிவே பி யூட்டிலைஸ்ட் இன் 21-22. ஓகே, கால்குலேட் தி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. நீ இந்நேரத்துக்கு நல்லா கவனிச்சிருந்தனா யூ வில் பி இன் அ பொசிஷன் டு சால்வ் திஸ். இருந்தாலும் என்னோட கடமை நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எம்ப்ளாய் பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு பேங்க் போட்டாச்சா? 30 lakhs. ஏன்பா 30 lakhs கான்ஃபிடென்ட்டாக போடுறியே? ஆமாம், 300 days அலோடு. அதில் 10 days நீ லீவ் எடுத்தாலும் ஃபுல் பேமெண்ட், 290 days ஒர்க் பண்ணாலும் ஃபுல் டே பேமெண்ட் தரேன்றேன். இவன் என்ன பண்ணிட்டான், 7 நாள் தான் லீவ் எடுத்திருக்கான். ஸோ தட் 293 days ஒர்க் பண்ணியிருக்கான். 3 days எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கான், which created an obligation for me to create the provision. Again, எம்ப்ளாயி பெனிஃபிட் என்டிட்டி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்? ஆமாம், இப்போ வரைக்கும் நம்ம கொஷினில் தான் பார்த்தோமா, கொஷினில் டிட் வி see தட் இவன் எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்கானா இவன் கேஷாக எடுத்துகிட்டு போவான், கேஷாக எடுத்துகிட்டு போக மாட்டான், இல்லை இவன் என்கேஷ் பண்ண போகிறான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கானா? பண்ணலை. அப்படின்னாலே பை டிஃபால்ட் இட் இஸ் அசியூம் தட் இட் இஸ் நான் வெஸ்டிங். அண்ட் இங்கேயும் சின்ன ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். என்னென்னா
பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபோடெக் அசியூம்ஸ்னு அப்படின்னா ஹீ இஸ் டூயிங் எஸ்டிமேஷன். ஒருத்தன் வந்து எஸ்டிமேட் பண்ணுறானாலே அவன் என்ன பண்ணுறான்னா கேஷ் அவுட்ஃப்ளோ அவனுக்கு இருக்காது. அதாவது கேஷ் பண்ண போகிறதில்ல. இட் இஸ் ஒன்லி கோயிங் டு பி அட்ஜஸ்டட். ஓகே, லீவ் எடுத்தால் பணம் தரேன்றான். பேஸ்ட் ஆன் எஸ்டிமேஷன் தான் ஒர்க் பண்ணுறான். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி நான் வெஸ்டிங், மீனிங் அக்யூமுலேட்டட் நான் வெஸ்டிங். அப்போது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு ப்ரொவிஷன் எவ்வளோ நாள் கிரியேட் பண்ண 3 நாள் 3 × 10,000 அப்போது 30,000 ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிட்டேனா, பண்ணியாச்சு. இயர் 2 போகலாமா? இயர் 2 என்ன சினாரியோ? அகெயின் 300 days 10 days அலோடு. இங்கே வந்து 13 நாள் லீவ் எடுத்துட்டான். அன்யூஸ் என்டர்டைன்மெண்ட் ஏதோ இருக்கானா? கிடையாது ஒன்றும். அந்த வருஷம் எல்லாமே எடுத்துட்டான் அவன். அப்போது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் டு இங்கே போடக்கூடாது, டு பேங்க். சார் 290 days ஒர்க் பண்ணாலே போதும், நான் ஃபுல் பேமெண்ட் தரேன்ற. அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 13 days அவன் லீவ் எடுத்திருக்கான். அப்போ இட் கம்ஸ் டு 287 இல்லையா? கரெக்ட், யூ ஆர் ரைட். சரி, லீவ் பிரேக் பண்ணுவோமா? பண்ணலாம். ஓகே, அப்போது இங்கே எவ்வளோ கொடுக்கணும் நம்ம? ப்ளஸ் அவனுக்கு அந்த லீவ் அட்ஜஸ்டட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துரு இந்த இடத்துல. ப்ளஸ் 10 days, அதாவது அந்த வருஷம் 10 நாள் அதையும் சேர்த்துட்டா 297 days வருது. அப்போ இதுக்கு நான் ஃபுல் பேமெண்ட் நான் கொடுத்துட்றேன். அப்போ பாக்கி 3 லாஸ் ஆஃப் பேமெண்ட்டா? அதான் கிடையாது. ஏன்னா அவன் தான் 3 நாள் ப்ரீவியஸ் இதில் வச்சிருக்கானே, அதையும் சேர்த்து அவன் யூட்டிலைஸ் பண்ணிட்டான். லீவ் எடுத்தாலும் நான் பணம் தரேன்னு நான் சொல்லிட்டேன். லாஸ் ஆஃப் பே அவனுக்கு போகாது. ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் 297 daysக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போது 29,70,000 நான் கொடுத்துட்றேன். சரி, இது ஒரே என்ட்ரி நான் போட்டுறேன். ஃபஸ்ட்டு 29,70,000 கொடுத்துட்றேன். அப்போது பாக்கி 3 நாள் லாஸ் ஆஃப் பேயா சார்? கிடையாதே. அவனுக்கு எவ்வளோ லீவ் இருக்குது டோட்டலாக? 13 days அவன் லீவ் வச்சுருக்கான். பிகாஸ் இந்த 13 days எப்படி வந்திருக்குது? ப்ரீவியஸ் இயர்லேருந்து 3 days, கரண்ட் இயர்லேருந்து 10 நாள் இருக்குது. அப்படி தான் இந்த 13 days வந்திருக்கு. இப்போது இந்த 10 days, இந்த 3 days, இட் இஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர், திஸ் இஸ் ஃப்ரம் கரண்ட் இயர். இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டானா? பண்ணிட்டான். இதையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டானா அப்படின்னா பண்ணிட்டான். அப்போது ஃபியூச்சர், அதாவது செகண்ட் இயர்லேருந்து ஒன்று ஃபியூச்சர் அப்ளிகேஷன் ஏதாவது ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும்னா பண்ணக்கூடாது. ஏன்? அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டானே. அப்போது தேர் இஸ் நோ அப்ளிகேஷன் ஃபார் யூ டு கிரியேட். இப்போது 29,70,000 நான் என்ட்ரி போட்டுட்டேன். இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்லேருந்து ஒரு ப்ரொவிஷன் எடுத்துகிட்டு வந்து அவன் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காளே, அதுக்கு நான் இப்போ பணம் தரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ப்ரொவிஷன் நான் கேன்சல் பண்ணிடுவேன். டு பேங்க் பணம் கொடுத்துருவேன். எவ்வளவு? 30K. ஸோ இப்போ நேச்சுரலாக பார்த்தோன்னா அவுட்ஃப்ளோ எவ்வளோதான்னு பார்த்தோன்னா 30 lakhs தான். இங்கேயும் 30 lakhs, இங்கேயும் 30 lakhs. அப்போது ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா எக்ஸ்பென்ஸ் ரெகக்னிஷன் ஒன்று இருக்குது P&L. இயர் 1 P&L ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஹட் ஒர்க் 3 days எக்ஸ்ட்ரா என்னோட P&L ஹிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நத்திங் பட் 30 lakhs and 30,000. இயர் 2ல் அவன் 3 நாள் கம்மியாக ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ வில் ரெகக்னைஸ் அ லெஸர் எக்ஸ்பென்ஸ். P&L ஹிட்டு கம்மியாக இருக்கும். எவ்வளோதான் புக் பண்ணுவேன் அப்படின்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு 29,70,000 தான் நான் வந்து எக்ஸ்பென்ஸாக நான் புக் பண்ணுவேன். அப்போது இந்த வருஷத்தோட 30,000 ரூபாவை நான் இந்த வருஷமே அக்கௌண்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ நோ தட் இட் ஹாஸ் பீன் இன்கர்ட் ஆன் தட் இயர் இட் செல்ஃப். எப்போ நான் பே பண்ணுறோன்னு அப்போ அக்கௌண்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் வி ஆர் ஃபாலோவிங் அக்ரூவல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ 3,30,000 இயர் 1, 29,70,000 இயர் 2. 30,30,000 இயர் 1, 29,70,000 இயர் 2. அவ்வளோதான்ப்பா. திஸ் இஸ் ரிலேட்டட் டு ஷார்ட் டேர்ம் பெய்டு ஆப்சன்சஸ் வித் எக்ஸாம்பிள் நம்ம முடிச்சிட்டோம். இப்போது ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டில் இன்னொன்று இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் போனஸ். போனஸ்னால் என்ன? எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதம் சேலரியோ இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டோ அவன் கொடுக்குறான். தட் இஸ் நத்திங் பட் போனஸ். இதில் இன்க்ளூடிங் ப்ராஃபிட் ஷேரிங்கும் இருக்குது. ஓகே, இது ஏன் சார் இங்கே கிளாஸிஃபை பண்ணுறான் அப்படின்னா, ஓகே, if it is payable before 12 months after the end of the reporting period அப்படின்னா அப்போ this will come under short term employee benefitல வரும். ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டில் எப்படி நீ இப்போ அக்கௌண்ட் பண்ணியோ அதே மாதிரி தான் எங்கேயும் பண்ணணும். என்ன சார் அக்கௌண்ட் பண்ணணும்? புரியவே இல்லையே. அதான் முன்னாடியே சொன்னேனே, ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு லைபிலிட்டி கிரியேட் பண்ணோம் ஆன் அன் அன்டிஸ்கவுண்டட் பேசிஸ் வேர் தெர் இஸ் நோ ஆக்சுவல் வேல்யூவேஷன் இன்வால்வ். அப்படியா? சரி, போனஸ்க்கு ஒரு சேலஞ்ச் சொல்லுங்கள் சார். சிம்பிள், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சரா ஏதோ ஒன்று ஆர் போனஸ் எக்ஸ்பென்ஸ் டு போனஸ் பேபிள். பே பண்ணிட்டியா? பே பண்ணல, புக் பண்ணிட்டேன். இப்போ பேபிள் கிரெடிட் பண்ணு, பேபிள் டெபிட் பண்ணு.
bonus payable debited to bank, I am discharging. அவ்வளோதான், சிம்பிள். ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டோட அக்கௌண்டிங் இஸ் வெரி சிம்பிள். அதில் போனஸ் கவர் ஆச்சுனாலும் போனஸ் கொடுத்துரு. இந்த போனஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, அகெயின் எப்படிலாம் வந்து எம்ப்ளாயருக்கு ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆகுது ஃபார் போனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, த்ரூ ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். மீனிங் என்னென்னா, ஆஃபர் லெட்டரில் மென்ஷன் பண்ணிவிடுவேன், எப்பா யூ ஆர் என்டைட்டில் ஃபார் திஸ் மணி, இது இவ்வளோ நம்பர் ஆஃப் சேலரி வந்து உனக்கு போனஸாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் லெட்டரை மென்ஷன் பண்ணிவிடுவோம். அப்படி மென்ஷன் பண்ணிட்டா உனக்கு நீயே உன் தள்ள சூனே வச்சுக்கிட்டு ஆப்ளிகேஷன் அரேஸ்ட் ப்ரொவைட் ஃபார் தட். இல்லை அப்படின்னா தேர் கேன் பி கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன். நான் சொல்லிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி அப்படின்னாலே பட்டாசு ஸ்வீட்டு ட்ரெஸ் எல்லாம் போக தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் எம்ப்ளாயர்ஸ்க்குலாம், அதாவது ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ்க்குலாம் என்ன ஞாபகம் வரும், போனஸ் வரும். நமக்கு முதலாளி வந்து போனஸ் கொடுப்பாரு அப்படின்னு நிறையா படத்துலையும் நம்ம காமிப்பான். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன் நமக்கு அரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா we need to create the provision for that. அதுக்கு present obligation இருக்கணும். present obligation என்னன்னா, for the constructive obligation the entity has no realistic alternative rather than to settle it. அதாவது நம்ம வேறு வழியே கிடையாது, அது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டானா again obligation has arised, you need to create the bonus. and profit sharing ஏதோ நீ கொடுக்குற, நீ ஏதோ தர அப்படின்னா, இந்த profit sharing is paid not in the capacity of the owner but in the capacity of an employee for the purpose of providing the service. அவன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதுனால, for the purpose of he had provided the service, அதுக்கு ஒரு போனஸ் நான் தரேன் அப்படின்னா, this should not be treated as sharing of profit, this should be treated as an expenses. அந்த எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அக்கௌண்ட் பண்ணுறோம். now I have passed the entry bonus expense to bonus payable to bank. எக்ஸ்பென்ஸை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். where reliable estimate can be made, the entity has present legal and constructive obligation to make such payment and the reliable estimate can be made. அது எவ்வளோன்றது உன்னால் எஸ்டிமேட் பண்ண முடியும். and if it is going to be paid before 12 months after the end of the reporting period, then it comes under short term employee benefit. புரிஞ்சுதா? இவ்வளோதான்ப்பா போனஸ். so now we are completely done with short term employee benefit. Now we'll start with post employment benefit. இது என்ன சார் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்? அதாவது அவன் எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவனுக்கு எதெல்லாம் வந்து நம்ம அவனுக்கு பெனிஃபிட் கொடுக்கும், அந்த மாதிரி பேமெண்ட் எல்லாமே நம்ம எப்படி சார் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் சொல்லுது. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகே, அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி வில் ஸ்டார்ட் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன, சிஏ ஹரிஷ். இவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, பிடபிள்யூசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஹீ இஸ் இன் ஸ்டாட் ஆடிட். ஓகே, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா கல்யாணம் ஆகலை. சரி சார், குழந்த இருக்கா? குழந்த இருக்குது சார், ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகே, மேரீடான்னு கேட்டால் அன்மேரிட். ஓகே, பட் ஹி ஹேஸ் 2 kids. 2 kidsனால் தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா, ஹி ஹேட் அடாப்டட். ஓகே, ஒரு பாய், அவனுக்கு வயசு எவ்வளோன்னு பார்த்தா ஹி இஸ் 5 years of old அண்ட் கேர்ள் இஸ் 13 years. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இப்போ ஓகே, சிஏ ஹரிஷ், பிடபிள்யூ ஸ்டார்ட் ஆகிட்டு, பாய் கேர்ளு. ஓகே, 5 years 13 years. ஹரிஷ்க்கு ஒரு ஆசை. ஓகே,
பையனுக்கு வந்து ஒரு சொத்து சேர்க்க வைக்கணும். when he turns 25 years he wants some corpus. யாரு? இந்த பையன். இந்த பையன் பேர் எதை வச்சுக்கலாமா? he is ரமேஷ்னு வச்சுப்போம். அண்ட் கேர்ள் நேம் வந்து தமன்னான்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ பாயோட அப்ஜெக்டிவ் என்ன? அப்பாவுக்கு என்ன ஆசை? இவன் 25 இயர்ஸ் வரும்போது இவனுக்கு ஒரு கார்பஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றான். யார்? சிஏ ஹரிஷ். ஓகே. இப்போது இதுக்காக அவங்க அப்பா, அதாவது இப்போ எவ்வளோ டைம் பீரியட் இருக்குது? டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 20 இயர்ஸ். பிகாஸ் அவனுக்கு வந்து 25 இயர்ஸ் வேணும். நவ் ஹீ இஸ் 5 இயர்ஸ் ஓல்டு. அப்படின்னா 20 இயர்ஸ் டைம் பீரியட் இருக்குது. இந்த 20 வருஷத்தில் அவனுக்கு ஒரு கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணுன்றாங்க. ஆனால் எவ்வளோன்னு சொல்லலை. நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்காக அவங்க அப்பா சி ஹரிஷ் என்ன பண்ணுறான்? எவ்ரி மந்த் ஹீ இஸ் கான்ட்ரிபியூட்டிங் 10,000 rupees in the name of in the name of Ramesh. ஓகே. ஸோ இப்போ ரமேஷ் வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறான். ஓகே. ஹரிஷ் வந்து, அதாவது பையன்கிட்ட கேட்குறான் என்னன்னா, எப்பா உனக்கு இந்த 10,000 ரூபாய் ஷுட் ஐ கிவ் இட் இன் ஹேண்ட் ஆர் டூ யூ வாண்ட் மீ டு புட் இட் இன் சம் ஃபண்டுன்னு கேட்குறான். அதாவது கையில் கொடுக்கணுமா, இல்லை ஏதாவது உன் பேரில் ஒரு ஃபண்டு ஓப்பன் பண்ணி அதில் இந்த 10,000 ரூபா போட்டுகிட்டே வரவா அப்படின்றான். இல்லை கையில் வேணாம், எனக்கு வந்து ஒரு ஃபண்டில் போட்டுருங்க. இதில் போட சொல்கிறான்னா HDFC மியூச்சுவல் ஃபண்டில் போட சொல்கிறான், மல்டி கேப் ஃபண்டில் போட சொல்கிறான். 5 வயசுல எவ்வளோ தெளிவு! HDFC மல்டி கேப் ஃபண்டில் போட சொல்கிறான். எவ்வளோ? மந்த்லி 10,000 rupees ஆஸ் அன் SIP மாதிரி போட சொல்கிறான் ஃபார் த பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ். ஓகே. ஸோ ஃபாதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? இஸ் டு கான்ட்ரிபியூட் 10,000 rupees இன் HDFC ஃபண்ட். அவ்வளோதானா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ பையன் வரான் மறுபடியும். அப்பா 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 எனக்கு வந்து 25 இயர்ஸில் எனக்கு ஒரு 5 crores எனக்கு வேணும்பான்றான். சரிப்பா, நல்லது, வரட்டும் 5 crores. நீ எனக்கு அந்த 5 கோடி தரியானா? தரமாட்டேன்ட்டான். யார்? அப்பாங்காரன். ஐ வில் நாட் கிவ் யூ. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம 20 இயர்ஸ் போயிட்டோம். 20 இயர்ஸ் தாண்டியாச்சு. நவ் வி ஆர் இன் 25 இயர்ஸ் ஓல்டு. 25 இயர்ஸ் அந்த பையனுக்கு ஆயிடுச்சு. நவ் வி ஆர் இன் தட் 25th இயர் ஆஃப் தட் சைல்டு. இப்போ என்ன ஆயிருக்கலாம்? HDFC ஃபண்டில் ஒரு கார்பஸ் ஒன்று இருக்கும். ஓகே. பையனோட ஆசை எவ்வளோ? பையனோட நீட் எவ்வளோ? 5 crores. அது வந்துருச்சா? அத்தனா வரவே இல்லை. 3 crores தான் வந்திருக்கு. அந்த ஃபண்ட் அட் கிவன் ஒன்லி 3 crores. சரி, ஓகே. இப்போ ஷார்ட் ஃபால் எவ்வளோ? 2 crores. அப்பா எனக்கு வந்து நீ சின்ன வயசில் சொன்ன எனக்கு 10,000 கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், எனக்கு 5 கோடி வரணும்னு. 2 crores இப்போ எனக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது, எனக்கு அதை கொடுன்னு கேட்குறான். வில் த ஃபாதர் கிவ்? No, he won't give, because his responsibility or his obligation only to contribute the 10,000 to a particular fund, and he did not promise any benefit which he'll be giving after the 20 years, 25th year of the child. அவன் வந்து இவ்வளோ நான் கார்பஸ் தரேன்னு he did not promise. He promised only 10,000 contribution every month. அது கரெக்டாக போலனா தான் பையன் போய் அப்பா சட்டையை பிடிக்க முடியும். அது கரெக்டாக போயிடுச்சுன்னா he cannot ask anything. Whether will the father will he like to contribute this 2 crores shortfall to his son? No, because he did not promise this 5 crores. அவன் 5 கோடி தரேன்னு அவன் ப்ராமிஸ் பண்ணலையே. he promised only 10,000 monthly contribution to a specific fund called as HDFC multi cap fund. அவ்வளோதான் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ த சன்னு போய் அவங்க அப்பாட்ட கேட்கும் போது என்ன சொல்கிறான்? அப்பா இந்த 2 கோடி கொடுன்னா போடா நாயே அப்படின்றான். ஸோ he won't compensate for this shortfall. ஓகே. அப்போது பெனிஃபிட் வந்து அவனுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறான்? எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட் ஃபார் தி சைல்டு எவ்வளோன்னு பார்த்தோன்னா இட் இஸ் 5 crore எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட். பட் ஆக்சுவலாக வந்தது எவ்வளோன்னு பார்த்தோன்னா இது வந்து 3 crores தான் வந்திருக்கு. அப்போது when actual benefit is less than the expected benefit அப்படின்னா இது ஒரு ரிஸ்க்கு. கரெக்டாக? ஐயோ நான் இவ்வளோ வரணும்னு ஆசைப்பட்றேன், பட் இது வரவே இல்லையே. இந்த ரிஸ்க்கை யார் தாங்கிக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேஸில்
son who's nothing but the employee. யார் இதை who's bearing this risk? இந்த risk is borne by the employee, and this is called as actuarial risk. Okay, when actuarial risk is not borne by the employer and it is borne by the employee, then this comes under defined contribution plan. ஐயோ என்ன சார் புது டேர்ம் சொல்லிட்டீங்களே, கான்ட்ரிபியூஷன் பிளான். ஆமாம், கான்ட்ரிபியூஷன் பிளான் இது என்னன்றது நான் சொல்கிறேன். பட் as of now you remember, when actuarial risk is not borne by the employee, then it comes under defined contribution plan. சரி, ஓகே. இப்போ அவன் எதில் பண்ணியிருக்கான்? HDFC மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கான். புள்ளையாண்டா எவ்வளோ ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்? he is expecting some 12 to 15%. பட் தி ஃபண்ட் had given only 8% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. புவர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இவன் என்ன நினச்சான், இந்த ஃபண்டு 12 to 15% ரிட்டர்ன் கொடுத்தா எனக்கு வந்து அந்த 5 கோடி கிடச்சிரும்னு நினச்சிருக்கான். ஸோ டெக்னிக்கலி இந்த ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நத்திங் பட் தி அசட் ஃபார் தி சன். நவ் தி அசட் இஸ் insufficient to meet the obligation. இந்த ரிஸ்க்கும் இப்போ யாரா, இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் 8% தான் கொடுத்துருக்கு, நீ போய் நீ ஏன்பா கொடுத்துரு, நீ வந்து எனக்கு காம்பன்சேட் பண்ணுப்பா அதன்னா அப்பாட்ட போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. he won't give. So the investment risk is also borne by the employee in this case, or it is not borne by the employer. அப்படின்னாலும் இது வந்து டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளான். இப்போ வந்து ரெண்டு விஷயம் உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஒன் இஸ் ஆக்சுவரியல் ரிஸ்க் அண்ட் அதர் ஒன் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். வென் risk that the actual benefit can be less than the expected benefit, and risk that the asset might not be sufficient enough to pay the benefit. அதாவது இந்த கேஸில் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வாஸ் நாட் சஃபிஷியன்ட் enough to meet the employees or the son's expectation. அது இன்சஃபிஷியண்ட்டாக போச்சு. அண்ட் அவனோட பெனிஃபிட் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தான் இல்லையா 5 crores, அதுவுமே அவனால் அட்டைன் பண்ண முடியல. ஸோ ஆக்சுவல் பெனிஃபிட் இஸ் லெஸ் தேன் தி எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட். இந்த ரெண்டு ரிஸ்க்கும் இஃப் இட் நாட் ஃபால்ஸ் in the head of employer, then it comes under the defined contribution plan. Meaning அப்பா வந்து நிம்மதியாக தூங்குவான் எப்போனா when he contributes this 10,000 every monthly, he'll go and sleep peacefully. அவனுக்கு 5 கோடி வந்தா என்ன, 1 கோடி வந்தா என்ன, 10 கோடி வந்தாலும் he doesn't மைண்ட். அண்ட் அந்த ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டோ மோத்திலால் மியூச்சுவல் ஃபண்டோ எதுலையோ ஒன்று போட்டு தொலை, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தாலும் அப்பாவுக்கு தலைவலி கிடையாது. பிகாஸ் he did not promise anything that லைக் ஒரு கார்பஸாவோ இல்லை எனி பெனிஃபிட் இந்த ஃபியூச்சர் அவன் ப்ராமிஸ் பண்ணல. ஹிஸ் ப்ராமிஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தி மந்த்லி கான்ட்ரிபியூஷன் வாட் ஹீ ப்ராமிஸ்ட். அவ்வளோதான் அவனோட ஆப்ளிகேஷன். அவனோட ஆப்ளிகேஷன் இஸ் டு கான்ட்ரிபியூட் எவ்ரி மந்த் 10,000 டு அ பர்டிகுலர் ஃபண்ட். முடிஞ்சு போச்சு. சேம் அப்ளைஸ் டு தி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள், பிஎஃப் 12% கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஃப் எக்ஸ்பென்ஸ் பிஎஃப் பேயபிள். பே பண்ணும்போது பிஎஃப் பேயபிள் டு பேங்க். முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் சார் டிஃபைன் கான்ட்ரிபியூஷன் பிளான். அப்போது போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்டில் when the employer obligation ends the moment when he contributes something, then this should be classified under defined contribution plan. சார் இந்த இதில் எப்படி சார் அக்கௌண்டிங் பண்ணோம், என்ன சார் இது டிஃப்ரென்ஸு சொல்கிறேன். ஸோ வென் இட் கம்ஸ் டு டிஃபைன் கான்ட்ரிபியூஷன் பிளான், இது வந்து போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு தான் அப்ளிகபிள். ஓகே, டிஃபைன் கான்ட்ரிபியூஷன் பிளான்னா என்ன? ஆக்சுவரியல் assumption is not required because you know what is your obligation. monthly you contribute பண்ண முடிஞ்சு போச்சு. and this will be recognized on an undiscounted basis. and finally AI risk. ஏன்னா என்னது? ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. சம்திங் பட் ஆக்சுவரியல் ரிஸ்க் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இஸ் நாட் டேக்கன் அப் பை தி எம்ப்ளாயர். ஓகே, இந்த ஆக்சுவல் ஒன்று எம்ப்ளாய்டா வேற யார்ட்டா இருக்கலாம். ஓகே, பட் இட் இஸ் நாட் டேக்கன் அப் பை தி எம்ப்ளாயர். முடிஞ்சு போச்சு. இப்படின்னா டிஃபைன் கான்ட்ரிபியூஷன் பிளான். சரி சார், டிஃபைன் கான்ட்ரிபியூஷன் பிளானுக்கு எப்படி சார் அக்கௌண்டிங் பண்ணணும்? வெரி சிம்பிள்.
Defined contribution. The entity's obligation is to contribute an amount attributable for that period, and there is no actuarial assumption involved, and it is recognized on an undiscounted basis. Basic journal entry தான். Create the liability and book the expense. முடிஞ்சு போச்சு. எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். பிஎஃப் வந்து 12% கான்ட்ரிபியூட் பண்ணணும். என்னது? எக்ஸ்பென்ஸ் டு பேயபிள் டு பேங்க்கு. யூ ஆர் டன் வித் தி டிஃபைன் கான்ட்ரிபியூஷன் பிளான். இப்போ என்ன சார் அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம வச்சுருந்தோம். தமன்னாவோட எக்ஸாம்பிள். தமன்னாவை பார்த்துடலாம். இப்போ ஹூஸ் அ கேர்ள், ஹர் நேம் இஸ் தமன்னா அண்ட் ஷீ இஸ் ஆஃப் 13 years old. இப்போ அகைன் அப்பாவுக்கு ஆசை. என்ன ஆசை அப்பாவுக்கு? பையனுக்கு 25 years ஒரு கார்பஸ் வேணும்னு நினச்சான். பட் பொண்ணுக்கு என்ன சொல்கிறான்னா, ஹீ வாண்ட்ஸ் டு மேக் ஹர் டாட்டர் ஸ்டடி ஃபார் டாக்டர். என்னது? டாட்டர் ஷுட் பிகம் அ டாக்டர். அதுதான் அப்பாவோட ஆசை. ஹூஸ் அப்பா? சிஏ ஹரிஷ். ஓகே, இப்போ டாக்டர் ஆக்கணுன்றது தான் அவனோட ஆசை, அவன் டாக்டரை. இதுக்காக இது ரெண்டாக பிரிக்கிறேன். நான் இங்கே ஒரு டப்பா நான் போட்டு வைக்கிறேன். ஆனால் இது என்னன்றதை நான் இப்போ ஃபில் பண்ண மாட்டேன். இதுதான் அங்கே கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஸ்டாண்டர்டு. இது நான் ஃபைனலாக ஃபில் பண்ணுறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் வில் ப்ரொசீட் வித் தி எக்ஸாம்பிள். இங்கே வந்து யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். நான் புது டேர்ம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். வென் தி எக்ஸாம்பிள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே புது டேர்ம் நான் வந்து ஸ்லோவாக வாழைப்பழத்துக்கு ஊசி இறக்குற மாதிரி இறக்கிட்டே வருவேன். யூ நீட் டு பி இன் அ பொசிஷன் டு அப்சர்வ். அண்ட் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறதுனால டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் மைண்ட் செட் ஆர் தி நாலேஜ் ஒன்லி டு திஸ் ஃபாதர் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். யூ ஷுட் திங்க் ஃப்ரம் தி எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி பர்ஸ்பெக்டிவ். இந்த நம்ம கேஸில் எம்ப்ளாயர் யார்? சிஏ ஹரிஷ் இஸ் தி எம்ப்ளாயர் அண்ட் டாட்டர் இஸ் தி எம்ப்ளாயி அண்ட் ஷீ இஸ் ரெண்டரிங் சம் சர்வீஸ் டு தி ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அவன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யூ நீட் டு அசியூம். ஓகே, இதுதான் பேசிக் ப்ரீ டிட்டர்மைன் மைண்ட் செட் ஐ எம் கிரியேட்டிங். நவ் வில் ப்ரொசீட் வித் தி எக்ஸாம்பிள். பொண்ணுக்கு வந்து டாக்டர் ஆக்கணுன்றது அப்பாவுக்கு ஆசை. ஸோ அப்போ டாக்டர் ஆக்கணும்னா எவ்வளோ காசு செலவாகும், எவ்வளோ ஆகும் அப்படின்றது அப்பாவுக்கு ஐடியா இல்லை. ஸோ சிஏ ஹரீஷ் இஸ் அப்ரோச்சிங் த கிரேட் பர்சன் சிஏ அஸ்வின் ஸ்ரீனிவாசன். இப்போ நான் வந்து வெறும் சிஏவா? சிஏ தான் சார். வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா? எஸ், ஐ எம் ஆல்சோ அன் ஆக்சுவரி. சும்மா எக்ஸாம்பிள், நாட் இன் ரியல். ஓகே, ஸோ நவ் ஐ எம் தி ஆக்சுவரி. ஆக்சுவரினா யார் சார்? ஹீ இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன், இன்சூரன்ஸ் பர்சன். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் வந்து இந்த கிளைம் செட்டில்மெண்ட்டு எவ்வளோதான் ஆகும் அப்படின்றது ஒரு ரிஸ்க் எஸ்டிமேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த தொழில் பேர் தான் வந்து ஆக்சுவரியல் தொழில்வாங்க. அந்த ஆக்சுவரியல் தொழில் பண்ணணும்னா யூ ஷுட் ட்ராப் சிஏ அண்ட் யூ ஷுட் கோ அண்ட் டூ ஆக்சுவரியல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை படித்தா தான் யூ கேன் பிகம் அன் ஆக்சுவரி. ஸோ இன் அவர் எக்ஸாம்பிள் ஐ எம் தி ஆக்சுவரி, ஆல்சோ ஐ எம் தி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் எப்படி என்னோட ப்ரொஃபஷனை விட்டு தருவேன்? கரெக்டாக? ஸோ நான் ரெண்டுமே படிச்சிருக்கேன்னு வச்சுப்போம், நல்லா தான் இருக்கும் படித்தா. ஓகே, ஸோ இப்போ ஐ எம் தி ஆக்சுவரி. இப்போ என்கிட்ட வரான் யார்? ஹரிஷ். என்ன சொல்கிறான்? சார் நான் வந்து என் பொண்ணை டாக்டர் படிக்க வைக்கணும் சார். எனக்கு அவள் இப்போ வந்து 13 வயசு சார். 18 வயசில் அவள் டாக்டர் படிக்க போகிறா சார். எவ்வளோ சார் நான் ஃபண்டு என் கையில் இருக்கணும்? சரி சார், நான் சொல்லிடுறேன். ஐ எம் எஸ்டிமேட்டிங் தி current cost of doctor or MBBS education comes around 1 crore. So depending upon the inflation, I am assuming the inflation rates to be 10%, and I'm calculating the future projected cost எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா it comes to 2 crore சார். அப்படின்னா ஏதோ ஒரு கால்குலேஷன்ப்பா, ஏதோ ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் எடுத்துட்டு ஐ எம் அரைவிங் அட் தி ஃபைனல் பெனிஃபிட் அமௌண்ட் ஃபார் திஸ் எஜுகேஷன் பர்பஸ். இந்த பெனிஃபிட் தான் ஹீ இஸ் கோயிங் டு கிவ் இட் டு ஹர் டாட்டர், டு ஹிஸ் டாட்டர். ஓகே, ஸோ இப்போ லம்சம் கார்பஸ் இப்போ எவ்வளோ தேவைப்படும்? 2 crore. இப்போது ப்ராமிஸே மாறுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பையனுக்கு மாதம் 10,000 தான் நான் தரேன்றான். பெனிஃபிட் நீ வந்தால் வச்சுக்கோ, வரலன்னா தூக்கி போடு, என்ன பண்ணுன்னு சொல்லிடுறான். பட் டாக்டர்னு உடனே என்ன பண்ணிடுறான்? டாக்டர் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ப்ராமிசிங் தி ஃபியூச்சர் கார்பஸ். மீனிங் அப்பாவோட உயிரே போனாலும் somehow he will arrange this 2 crores. அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆப்ளிகேஷன் என்ன? டு கிவ் 2 crores. இதுக்காக நீ எவ்வளோ வேணா கான்ட்ரிபியூட் பண்ணு, எங்கே வேணா போ, எவ்வளோ வேணா பண்ணு, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் இது எவ்வளோ? 2 crores. இங்கே என்ன இருக்குது? ஆக்சுவரியல் அசம்ஷன் இருக்குது. என்னது? ஏதோ ரேட் அசியூம் பண்ணி தான் இந்த 2 crores அரைவ் பண்ணியிருக்கான். ஸோ ஆக்சுவரியல் அசம்ஷன் இருக்குது. ரைட், ஓகே. இது எப்போ சார் தேவை? இப்போ பொண்ணுக்கு 13 வயசு.
அவளுக்கு 18 வயசில் தான் டாக்டர் படிக்க போகிறா. அப்போ இன்னும் இந்த 5 இயர்ஸ் இருக்குது. இந்த 5 வருஷத்தில் தாண்டி தான் எனக்கு இந்த 2 crores எனக்கு இந்த இடத்துல வேணும். அப்போது இந்த 5 வருஷத்துக்கு நான் எவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்னா 2 crores divided by 5 each comes to 40 lakhs each year. சார் என்னோட சம்பளம், அதாவது ஹரீஷோட சம்பளத்துலேருந்து 40 lakhs each year நீ எடுத்து வச்சுட்டா போதும். that will sum up to 2 crores at the end of year 5, meaning at the end of year 18. அதாவது அவள் 18 வயசு இருக்கிறப்போ she will get that 18. சரி, do you think 40 lakhs 40 lakhs 40 lakhs 40 lakhs 40 lakhs இது பண்ணி இந்த 2 crores இப்படி எவ்ரி இயர் 1 2 3 4 5 இப்படி பண்ணுறது அட்வைசபிளா அப்படின்னு கேட்டால், இங்கே தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், அங்குட்டா சாப்லேருந்து we should think like a CA. 2 crores after 5 years is not 2 crores now. Or in the 40 40 40 40 40 after 5 years is not going to be 40 lakhs in year 1. It is not going to be 40 lakhs in year 2. It is not going to be 40 lakhs in year 3. It is not going to be blah blah blah. Okay, ஏன் இல்லை அப்படின்னா there is something called as time value of money and there is something called as discount rate. டிஸ்கவுண்ட் பண்ணணும். அதுதான் நம்ம வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்க்கும் நார்மல் பீப்புளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த டிஸ்கவுண்ட் ரேட் யார் சார் தருவா? அது யார் தருவா? த கிரேட் பர்சன் அஸ்வின் தான் சொல்லிட்டான் 10% டிஸ்கவுண்ட் ரேட் நான் அசியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே அப்படின்னா ஒரு அமார்டைசேஷன் டேபிளே நம்ம போட்டலாம். அப்போ தான் இது வந்து ஈஸியாக வி கேன் கெட் தட் பெனிஃபிட் அமௌண்ட். 2 crores தான்ப்பா நம்ம டார்கெட். யூ ஷுட் ஹேவ் இட் இன் மைண்ட். டார்கெட் இஸ் 2 crores. இப்போது இயர் ஓப்பனிங் பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட், because interest ஏன் போடுற, unwind பண்ணிட்டு வரும்போது we need to charge interest. And I am writing something called as CSC, then I will tell you, and I am also writing PSC, I will tell you what it is. Now I am arriving at the closing figure. இப்போ we are in year 1 pa. I will erase this. ஓகே, இப்போ என்ன சார் டப்பாலாம் போட்டுட்ருக்கீங்க? இங்கே வந்து வீடியோவும் போடுவேன், டப்பா மட்டும் இல்லை. ஓகே, இதுதான்ப்பா அந்த 2 crores பெனிஃபிட். ஃபியூச்சரில் எனக்கு 2 crores வேணும். அதுக்கு ஃபியூச்சர் அமௌண்ட்டே எவ்வளோன்னு பார்த்தோன்னா 40 lakhs 40 lakhs 40 lakhs. Now I am at end of year 1. Is there any opening balance? No. Is there any interest to be unwind? No. Then what expense should I charge in the end of year 1? அப்படின்னா நீ எண்ட் ஆஃப் இயர் 1ல் இருக்க, ஃப்யூச்சரில் அவனுக்கு 40 lakhs உன்னோட ப்ரொபோர்ஷன் ஃபார் 1 இயர்க்கு நீ எடுத்து வைக்கணும். பிகாஸ் அட் அ டைமில் உன்னால் 2 கோடி கொடுக்க முடிஞ்சோம் அப்படின்னா 5வது வருஷத்துலேயே போய் கொடுக்கலாமே. அப்படி கொடுக்கலாமா? தப்பு. பிகாஸ் we are following accrual system of accounting. பெனிஃபிட் அரைவ் ஆகும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னா you are not doing a business, you are doing something else. அப்படி பண்ணக்கூடாது, that is wrong. So that needs to be apportioned during the period of service rendered. அப்போ இவன் 5 வருஷம் ஒர்க் பண்ணதுனால தான் he is getting that 2 crores benefit அப்படின்ற மாதிரி தான் கணக்கெடுத்து technically that 2 crore benefit after 5 years should be allocated or apportioned during the period where he is rendering that services. என்ன சர்வீசஸ்? எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ் பண்ணும்போது even though that is giving him post employment benefit, that should be accounted during the period of service rendered. அதுதான் இந்த ஸ்டாண்டர்டே சொல்லுது. ஸோ 40 lakhs at the end of year 1 நீ புக் பண்ணணும்னு நினைக்கிற ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபியூச்சர் பெனிஃபிட். இது 5 வருஷம் கழிச்சு தானே இது கொடுக்க போகிறேன் இந்த 40 lakhs. பிகாஸ் ஆஸ் பர் இயர் 1ஓட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, ஃபஸ்ட் இயர் அவன் சர்வீஸ் ரெண்டர் பண்ணிட்டாலே யூ ஆர் கிவிங் him தி பெனிஃபிட் ஆஃப் 40 lakhs which will earn him in future. அந்த 2 crores வீடுக்கு இந்த 40 lakhs will help. அப்போ இந்த 40 lakhs technically belongs to after end of 5 years. At the end of 5 years, now you are in end of year 1. அப்போது எவ்வளோ டைம்ஸ் நீ டிஸ்கவுண்ட் பண்ணணும்? இந்த 40 lakhs வந்து 5th year எண்டில் தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா then I need to discount it to the extent of 4 times. ஐயோ என்ன சார் 4 times? பிகாஸ் நீ ஃபஸ்ட் இயர் எண்டில் இருக்க, எண்டில் இருந்து ஒரு அமௌண்ட் போடும்போது செகண்ட் இயர் எண்டு, தேர்ட் இயர் எண்டு, 4th year எண்டு, 5th year எண்டு 4 times நீ எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணணும். அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணால் என்ன அமௌண்ட் வரும்?
4 divided by 1.1 1 2 3 4 அப்படின்னா இட் கம்ஸ் டு 27.32. ஓகே சார், இது வந்து சும்மா ஏதோ அமௌண்ட்னு போட வேண்டியது, ஏன் சார் சிஎஸ்சின்னு போட்டிங்க? சிஎஸ்சி இஸ் நத்திங் பட் எங்கேயோ எழுதணுமே. ஓகே, கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் மீனிங் ப்ரெசன்ட் வேல்யூ டேர்ம்ஸில் ஃப்யூச்சர் பெனிஃபிட்டை நான் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டனதுனால அவன் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறான் ஃபார் தட் ஃப்யூச்சர் பெனிஃபிட்டு அப்படின்றது தான் கரண்ட் சர்வீஸ் காஸ்ட். இதை நான் வந்து லேமேன் டேர்மில் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் இன் தி ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் டிஃபைன்டு பெனிஃபிட் ஆப்ளிகேஷன்றான். இதுக்கு நான் வரேன், இதை பற்றிக்கு ஹோல்டில் போடு. ரிசல்ட்டிங் ஃப்ரம் தி எம்ப்ளாயி சர்வீசஸ் இன் தி கரண்ட் பீரியட். இந்த கரண்ட் பீரியட் ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணிட்டான், ஸோ தட் ஃப்யூச்சர் பெனிஃபிட்காக அவன் இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறான் இன் பர்சன்ட் வேல்யூ டேர்ம்ஸ் அப்படின்றது தான் கரண்ட் சர்வீஸ் காஸ்ட், அண்ட் தட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் தி பிஸ்னஸ். ஓகே, ஸோ now the current service cost in present value terms for future benefit எவ்வளோ 27.32. past service cost ஒன்றும் இல்லை, பிஎஸ்சி ஒன்றும் இல்லை. அப்போது ஐம் க்ளோசிங் இட். வாட் இஸ் தி க்ளோசிங் பேலன்ஸ்? 32. ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போது செகண்ட் இயருக்கு வா. இப்போது க்ளோசிங் பேலன்ஸ் வில் பி brought forward to the second year opening which comes to 27.32 and I will unwind the interest. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் நான் அதில் ஆட் பண்ணுவேன் into 1.1. இங்கே it comes to 32 போட்டுனா. இப்போ கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் அகைன் எவ்ரி இயர் நான் 40 lakhs நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். கரெக்டாக 40 lakhs இயர் 1 2 3. இப்போ நீ செகண்ட் இயர் எண்டில் இருக்க, இன் ப்ரெசென்ட் வேல்யூ டேர்ம்ஸ் நீ இதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணுவேன்? பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி யூட்டிலைஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் 5th இயர். நவ் வி ஆர் இன் செகண்ட் இயர் எண்ட். அப்போது 40 lakhs டிவைடட் பை 1.1 1 டைம் 2 டைம் 3 டைம் பண்ணணும், which comes to 0.5. காஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் nil. இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் அவனுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.72 plus 27.32 which comes to 60.10. ஓகே சார், புரிஞ்சிச்சு. இப்போ அகைன் இயர் 3க்கு வாப்பா. 60.10 இன்ட்ரெஸ்ட் நான் அன்வைண்ட் பண்ணுறேன். 6.01 கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் இப்போ நான் புக் பண்ணோம். எவ்வளோ? தேர்ட் இயர் எண்டில் இருக்கேன், 40 lakhs நான் எடுத்து வைக்கிறேன். இந்த 40 lakhs எப்போ பெனிஃபிட் ஆகும் உனக்கு? ஃப்யூச்சரில். அப்போ இப்போயே நான் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 4th இயர் எண்டு 5th இயர் எண்ட் 2 டைம்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணணும். 40 டிவைடட் பை 1 டைம் 2 டைம் which comes to 33.06ன்னு வச்சுப்போம். ஓகே, ரவுண்டிங் ஆஃப். ஓகே சார், இப்போது அப்பங்காரன் டக்குன்னு முழிச்சுக்கிட்டான். சிஏ ஹரீஷ் வந்து இப்போ முழிச்சுக்கிட்டான். என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, டாக்டர் படிக்க வைக்க வேண்டிய செலவு மட்டும் 2 crores இருக்குது. பொண்ணு எங்கே தங்குவா, எந்த பஸ்ஸில் போவா, எப்படி செலவு பண்ணுவா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா அப்படின்றது 13 வயசுலேயே அவனுக்கு அறிவு இல்லாமல் போச்சு. திடீர்னு 3 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அதோட காஸ்ட் பார்த்தோன்னா இப்போ அதுக்கு மட்டுமே ஒரு 50 lakhs வந்து எம்பிபிஎஸ் முடிக்கிற வரைக்கும் செலவாகும்னு யோசிக்கிறான். ஐயோ, இப்போ வந்து நான் வந்து 40 லட்சம் 3 வருஷம் சேர்த்துட்டேனே. இப்போது 40 லட்சம் இது வந்து இதுவே வந்து 5 வருஷம் கழிச்சு பெனிஃபிட் ஆக போகிறதோட ப்ரெசென்ட் வேல்யூ டேர்ம்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேனே. இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு இப்போ கார்பஸ் வந்து 2 crores கிடையாது, எனக்கு என்னோட நீட் வந்து 2.5 crores, அதாவது 2,50,00,000 எனக்கு வேணும். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் சேஞ்ச் இன் தி பிளான். பிளான் என்னது? ஒரிஜினல் பிளானு 2 crores. இப்போது திடீர்னு இன்னொரு அமெண்ட்மெண்ட்னால he wants the benefit or the corpus to be 2.5 crores and this is called as plan amendment. சரி, ஓகே, பிளான் அமெண்ட்மெண்ட் சொல்லிட்டீங்க சார். சொல்யூஷன் என்ன அதை சொல்லு. 2.5 crores எனக்கு வந்து இப்போ வேணும் அப்படின்னா 5 வருஷத்தை நான் அலோகேட் பண்ணியிருந்தேன்னா நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருப்பேன்? எவ்ரி இயர் 50 lakhs நான் சேர்த்து வச்சுருப்பேன். கரெக்டாக? ஆனால் நான் எவ்வளோ தான் பண்ணி வச்சுருக்கேன்?
40 lakhs 40 lakhs 40 lakhsன்னு இது வரைக்கும் நான் பண்ணிட்டேன் 3 இயர்ஸ்க்கு. இப்போ தான் ஞான உதயம் வந்து எனக்கு வந்து இன்னொரு 50 லட்சம் வேணும்னு சொல்லி நான் போட்டேன். ஓகே சார், எவ்வளோ ஷார்ட் ஃபால்? 10 10 10. அப்போது இந்த 30 லட்சம் இப்போ ஷார்ட் ஃபால் ஆயிடுச்சு. இந்த 30 லட்சம் உனக்கு எப்போ தேவைப்படும்? ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5th இயர் எண்டில் உனக்கு தேவைப்படும். நவ் யூ ஆர் இன் விச் இயர்? 3rd இயர் எண்டில் இருக்க. அப்போது இப்பயே என்கிட்ட பணம் இருக்குது, நான் இதை செட் அசைட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து 30 லட்சம் 5 வருஷம் எண்டில் எனக்கு வேணும்னா இப்போ நான் ப்ரெசென்ட் வேல்யூ தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகே, அப்போ ப்ரெசென்ட் வேல்யூவில் 30 lakhs டிவைடட் பை 1.1 2 டைம்ஸ் நான் டிஸ்கவுண்ட் பண்ணால் இப்போ நான் என்னோட சம்பாத்தியம் ஆர் என்னோட லைஃப் டைம் சேவிங்ஸ்லேருந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் இந்த அமெண்ட்மெண்ட்னால் நான் எவ்வளோ இப்போ சேர்த்து வைக்கணும் என்னோட பொண்ணுக்கு அப்படின்னா 24.79 ஆர் கால்குலேஷன் பர்பஸ்க்கு வில் கீப் இட் 24.80. இவ்வளோ லட்சம் நான் இப்போ வந்து ப்ரெசென்ட் வேல்யூ டேர்ம்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணோம். இது எதனால் ஆச்சுன்னா டியூ டு சேஞ்ச் இன் தி பிளான் அமெண்ட்மெண்ட் 50 லட்சம் பண்ண வேண்டிய இடத்துல நான் வந்து 40 லட்சம் தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் பிளான் அமெண்ட்மெண்ட் தேர் இஸ் அ பாஸ்ட் சர்வீஸ் காஸ்ட். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், விச் இஸ் கோயிங் டு பி 24.80. திஸ் இஸ் கால்ட் அஸ் பாஸ்ட் சர்வீஸ் காஸ்ட். இது இங்கிலீஷில் நம்ம பார்த்துடலாம். இப்போது சேஞ்ச் இன் தி ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் தி டிஃபைன்டு பெனிஃபிட் ஆப்ளிகேஷன். சார் இது நீங்கள் சொல்லவே இல்லை, கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் இது பார்த்தேன், பாஸ்ட் சர்வீஸ் பார்க்குறேன், வெயிட் பண்ணு. Change in the present value of the defined benefit obligation for the employee services in the prior period. முன்னாடி நடந்த பீரியடில் ஒரு சேஞ்ச்னால எனக்கு இந்த அமௌண்ட் வந்துருச்சு. டியூ டு எதனாலனா டியூ டு சேஞ்ச் இன் தி பிளான் அமெண்ட்மெண்ட் இன்க்ளூடிங் கர்டைல்மெண்ட்ஸ். வில் கம் டு திஸ், நத்திங் பட் வெரி ஈஸி. ஸோ பாஸ் சர்வீஸ் காஸ்ட்க்கும் இப்போ ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஓகே, எவ்வளோ நான் சேர்த்து வைக்கணும், ஒரு அமௌண்ட் நான் சேர்த்துட்டு வரேன், அது நான் வந்து பிளான் அமெண்ட்மெண்ட் பண்ணதுனால நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாமே நான் இயர்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு. வி கேனாட் கோ அண்ட் டூ தி அக்கௌண்டிங் ஃப்ரம் எல்லாமே கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது, ப்ராஸ்பெக்டிவ் அக்கௌண்டிங் தான் பண்ண முடியும். ஸோ ஐ வில் ரெகக்னைஸ் திஸ் ஆஸ் பாஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் அண்ட் ஐ வில் அரைவ் அட் தி க்ளோசிங் பேலன்ஸ் 60.10 ப்ளஸ் 6.01 ப்ளஸ் 33.06 ப்ளஸ் 24.8. ஓகே சார், வந்துருச்சு 120 லட்சம் வந்துருச்சு. அது 1.297 crores எனக்கு வந்துருச்சு. ரைட், இப்போ 4th இயர்க்கு நான் போகிறேன். 4th இயர் ஓப்பனிங் பேலன்ஸ் 120.97. ஐ வில் அன்மைண்ட் திஸ். அப்போ 120னா 12.097. ஓகே, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு. கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் இப்போ நான் எவ்வளோ தான் டிஸ்கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா 40 lakhs 1 இயருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவியா இல்லை 50 lakhs டிஸ்கவுண்ட் பண்ணுவியா? 50 lakhs டிஸ்கவுண்ட் பண்ணணும். 50 டிவைடட் பை 1.1 1 இயர் தான் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ எம் அட் த 4th இயர் எண்டு. நான் 5th இயர் எண்டில் நான் அந்த பெனிஃபிட் தரணும். அப்போது 45.45 இங்கே பாஸ் சர்வீஸாக ஒன்றும் கிடையாது, முடிஞ்சு போச்சு அந்த அமெண்ட்மெண்ட்டு. இப்போது க்ளோசிங் பேலன்ஸ் அரைவ் பண்ணணும். 12.09 ப்ளஸ் 120.97 which comes to 178.52 or 51 ஏதாவது ஒன்றுப்பா, ரவுண்டிங் ஆஃப் தானே. ஓகே, 178.52 இங்கே வந்து 17.85. இப்போது சைன்ட்டு சப்மிட் பண்ணிட்டா அகெயின் இங்கே எவ்வளோ தான் போடுவேன்னு பார்த்தோன்னா 50 lakhs டக்குன்னு போட்டுருவேன். பிகாஸ் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டிஸ்கவுண்டிங். பிகாஸ் நான் 50 இயர் எண்டில் இருக்கேன். 50 ப்ளஸ் 17.85 ப்ளஸ் 178.52. ஸோ ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பெனிஃபிட்னால ஐ எம் அரைவிங் அட் 250 lakhs. ஓகே, இது வந்து ரவுண்டிங் ஆஃப் இஷ்யூ கூட எடுத்துக்கலாம். ஆர் நான் ஏதோ கால்குலேஷன் மிஸ் பண்ண தெரியல, இட் இஸ் கம்மிங். பட் நெவர்தலெஸ் இட் வில் கம் டு 250 lakhs. ஸோ எனக்கு பெனிஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ ஐ ஹவ் அரைவ்ட் அட் தி ஃபைனல் பெனிஃபிட். இப்போது நான் எப்படி இதை அக்கௌண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் சம் டாபிக். ஓகே, அதுக்கு முன்னாடி டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷனாக என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது நம்ம அந்த ப்ரெசென்ட் வேல்யூ டேர்ம்ஸ் இல்லாமல் நம்ம நார்மலாகவே பார்ப்போம். அண்ட் அந்த டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன் இட் ஷுட் பி இன் ப்ரெசென்ட் வேல்யூ டேர்ம்ஸ். பட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ் நான் வந்து ப்ரெசென்ட் வேல்யூ டேர்ம்ஸை கன்வெர்ட் பண்ணாமல் நான் சொல்கிறேன் வாட் இஸ் டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஓகே, 40 lakhs 40 lakhs 40 lakhs 40 lakhs 40 lakhs எவ்ரி இயர் நீ இதை சேர்த்துட்டே வரணும் கரெக்டாக until the year 5. அப்போ தான் you will arrive at 2 crore நம்ம பார்த்தோம். இப்போது இந்த ஈச் ஐட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஈச் யூனிட், திஸ் இஸ் கால்ட் as current service cost.
டியூ டு சேஞ்ச் இன் தி பிளான் அமெண்ட்மெண்ட், அதனால ஏதாவது ஆப்ளிகேஷன் டியூ டு தி ப்ரையர் பீரியட் அரைஸ் ஆச்சுன்னா அதை ப்ரெசென்ட் வேல்யூ டேர்ம்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது பேர் தான் வந்து பாஸ்ட் சர்வீஸ் காஸ்ட். தட்ஸ் ஆல்சோ வி ஹவ் சீன். இப்போது ஐ எம் இன் இயர் 3. இப்போது என்னோட டாக்டருக்காக நான் வந்து ஒரு பெனிஃபிட் சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டில் இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் வில் பி 120 crores because 40 lakhs from year 1 plus 40 lakhs from year 2 plus 40 lakhs from year 3 போட்டு என்னோட லைபிலிட்டி பேலன்ஸில் என் பொண்ணுக்காக சேர்த்து வைக்கிறது எவ்வளோ இருக்கும்னா 120 crores இருக்கும். இதை ப்ரெசென்ட் வேல்யூ டேர்ம்ஸ் நம்ம சொன்னால் திஸ் இஸ் கால்ட் அஸ் டிஃபைன்ட் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன்றான். அப்படின்னா இட் டஸ் நாட் இன்க்ளூட் ஒன்லி தி கரண்ட் பீரியட் amount but it also includes the prior period amount. ஓகே, என்ன அமௌண்ட் இங்கிலீஷில் பார்த்துலாமா? ஓகே, present value of employee benefit expected to be settled resulting from the employee service in the current and the prior period put together. கரண்ட் பீரியடோட சர்வீஸ் ரெண்டர் பண்ண லைபிலிட்டி அண்ட் ப்ரையர் பீரியடில் அவன் பண்ணதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கிளப் ஒரு cumulative பேலன்ஸாக நான் சொல்லணும்னா that is called as defined benefit obligation, and if that is going to be recorded on a present value basis that is called as defined benefit obligation. And nevertheless whatever liability we have recorded or we have recorded so far, it has been accounted in the present value terms. So technically speaking this closing balance will be called as defined benefit obligation. புரிஞ்சுதா? இப்போ நம்ம எவ்வளோ டேர்ம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்லோவாக. ஒன் இஸ் டிஃபைன்ட் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன், தி அதர் ஒன் இஸ் கரண்ட் சர்வீஸ் காஸ்ட்னா என்னென்னு பார்த்துட்டேன், பாஸ் சர்வீஸ் காஸ்ட்னா என்னென்னு பார்த்துட்டேன், அண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஒரு பார்த்துட்டோம். இது வந்து நெட் இன்ட்ரெஸ்ட். நெட்டுனாலே மீனிங் என்னன்னா ஏதாவது ஒரு ஹாஃப் செட் ஆகி வர்றதுன்னு தான் நெட்டு. இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிஃபைன்டு பெனிஃபிட் ஆப்ளிகேஷன் அலோன் வி ஹவ் சீன் because the interest on defined benefit obligation has been erased due to the unwinding of interest, winding of the liability. இதனால் வந்த இன்ட்ரெஸ்ட் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபிஓ டிஃபைன்ட் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன். புரிஞ்சுதா? இப்போ வரைக்கும் அது டவுட் இருக்கா? இது டவுட் இல்லை. சரி சார், நீங்கள் 2 டப்பா போட்டிங்களே சார் முன்னாடியே, அது என்ன சார் அது? கம்மிங். இப்போது இந்த டியூ டு சேஞ்ச் இந்த பிளான் அமெண்ட்மெண்ட்னால ஒரு 50 lakhs மாறிச்சு. இட் இஸ் டியூ டு பிளான். நான் வந்து என் டாட்டருக்கு ஹாஸ்டல் செலவும் ஃபுட் எக்ஸ்பென்ஸ்லாம் மறந்துட்டேன், அதனால் ஐ எம் இன்க்ளூடிங் இட். இப்போது இந்த 2 crores இருக்கு இல்லையா, இந்த 2 crores வேறு ஏதாவது ஆங்கிளில் மாறுமா அப்படின்னா மாறும். எப்படின்னா சிஏ ஹரிஷ் யார்கிட்ட வந்தான்? சிஏ அஸ்வின் கிட்ட வந்தானா? ஹூஸ் நாட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஹூஸ் அன் ஆக்சுவரி. அந்த ஆக்சுவரி என்ன சொல்கிறான், ஒரு அசம்ஷன் எடுத்து தானே இந்த 2 crores அவன் டிட்டர்மைன் பண்ணியிருப்பான். கரெக்டாக? இந்த அசம்ஷனே கூட சில டைம்ஸ் மாறலாம். அப்போ இந்த அசம்ஷனே மாறுறதுனால ஃப்யூச்சர் பெனிஃபிட்டே மாறலாம். பிகாஸ் இஃப் ஐ எம் டேக்கிங் சம் எக்ஸ்ட்ரா இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் தென் மை பெனிஃபிட் ஓன்ட் பி 2 crores, மை பெனிஃபிட் would be 3 crores. Do you need to account for this? Yes, very well, because I have promised the employee the complete benefit amount. பெனிஃபிட் என்ன, டாக்டர் படிக்க வைக்கிறேன்றதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ காஸ்ட் ஆனாலும் ஐ நீட் டு பேர் இட். அப்போது இஃப் இட் இஸ் டியூ டு சம் ஆக்சுவரியல் அசம்ஷன்ஸ் அப்படின்னா அதனால டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா தென் தட் யூ நீட் டு அக்கௌண்ட் இட் லைக் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆர் கெயின் ஆர் லாஸ் ஃப்ரம் ஆக்சுவரியல் அசம்ஷன்ஸ். அண்ட் இது ஏன் சார் இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? டிபிஓ பார்த்தோம், கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் பார்த்தோம், பாஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபிஓ பார்த்தோம். ஓகே, அண்ட் இப்போ ஒன்று சொல்கிறீங்களா சார், என்ன சார் அது? ஆக்சுவரியல் அசம்ஷனால் வர கெயின் ஆர் லாஸ். சரி சார், இவ்வளோ தானே டிஃபைன் பெனிஃபிட். அண்ட் தென் வில் அரைவ் அட் தி க்ளோசிங் பேலன்ஸ் டிபிஓ. இதனால் வரதெல்லாம் இது வந்து ஓப்பனிங் டிபிஓன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ இவ்வளோ தான் சார் டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன். ஆமாப்பா இவ்வளோ தான். இப்போது என்ன மேட்ரு, இது வந்து டேக் இட் டு பிஎன்எல், இதையும் டேக் இட் டு பிஎன்எல். இதை எடுத்துன்னு போய் பிஎன்எல் போட்டால் திஸ் இஸ் லயபிலிட்டி. ஓகே, ஓப்பனிங் இருந்தால் ஓப்பனிங், இல்லைனா யூ வில் அரைவ் அட் தி க்ளோசிங் அண்ட் திஸ் வில் ஆட் அப் டு தி லயபிலிட்டி. இதெல்லாம் ஆட் ஆகி தான் லயபிலிட்டி அக்கௌண்ட் க்ரியேட் ஆகுது. இதையும் என்ன பண்ணணும்னா பிஎன்எல்க்கு எடுத்துன்னு போகணும். இந்த ஆக்சுவல் அசம்ஷன் கெயின் ஆர் லாஸையும் பிஎன்எல்க்கு எடுத்துகிட்டு போனால் அது அபத்தம், அது எடுத்துன்னு போகக்கூடாது. பிகாஸ் திஸ் நீட்ஸ் டு பி டேக்கன் டு ஓசிஐ. இப்படி தான் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கான். இது ஏன் சார் இப்படி ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கான் அப்படின்னா,
anything due to assumption it is getting changed. இது இன்னைக்கு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம், நாளைக்கு இன்னொரு அசம்ஷன் எடுப்பான், வருஷம் வருஷம் மாற்றிட்டே இருப்பான். திஸ் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ் அண்ட் இது வந்து ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸ். மீனிங் நான் எக்ஸாம்பிளுக்காக 5 இயர்ஸ் சொன்னேன். திஸ் ஒரு எம்ப்ளாயினாலே அவன் பெனிஃபிட் எல்லாருமே 20 வயசு ஜாயின் பண்ணுறாங்கப்பா. 20 வயசு ஜாயின் பண்ணிட்டு தே ஆர் ரிட்டையரிங் அட் 60 இயர்ஸ். அப்போனா இட் இஸ் லைக் ஸோ லாங் பீரியட். அப்போ இந்த அசம்ஷன் மாறிட்டே இருக்கலாம். இப்போ இது மாறுறதுனால இஃப் வி ஆர் டேக்கிங் திஸ் gain or loss to P&L, then our P&L will be affected very badly and it will be keep on fluctuating, which affects the investor decision. So we are not supposed to take this to P&L. This needs to be taken to OCI and this will be a non-reclassifiable OCI. meaning இது ஏதாவது மாறிச்சுன்னா இதை வந்து நான் P&Lக்கு எடுத்துன்னு போக மாட்டேன், இது அப்படியே ரிசர்வ்லேயே போட்டு காலி பண்ணி ஈக்விட்டிலே வச்சுப்பேன் அப்படின்றேன். ஸோ actuarial gain or loss should be taken to OCI and not to P&L. ரெஸ்ட் எவ்ரி திங் கரண்ட் சர்வீஸ் காஸ்ட், பாஸ்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து P&L எடுத்துகிட்டு போ. பிகாஸ் திஸ் இஸ் டியூ டு தி ஆப்ரேஷன் ஆர் திஸ் இஸ் டியூ டு தி எம்ப்ளாயி சேஞ்சஸ் அண்ட் நாட் டியூ டு அசம்ஷன். ஓகே, அவன் ஒரு வருஷமும் அவன் சர்வீஸ் ரெண்டர் பண்ணிட்டதுனால ஹீ இஸ் ஏர்னிங் தட் பெனிஃபிட் அண்ட் that is nothing but the employee benefit. அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே we need to account it and that needs to be routed through P&L. கிளாரிட்டி இருக்கா? இப்போ வரைக்கும் we have seen these many terminologies with full clarity I assume and we are arriving at the closing DPO. சரி சார், டப்பா போட்டிங்க, டப்பா அதிலே இருக்காத, அந்த டப்பாவில் தான் வரேன். அந்த 2 டப்பா போட்ட ஞாபகம் இருக்கா? வரேன். இன்னொரு எக்ஸாம்பிள், இதே டாட்டர் சேம் என்ன பண்ணுறான், ஒரே ஒரு சின்ன சேஞ்சு. CA ஹரீஷ் ஹீ இஸ் நாட் செட்டிங் அசைட் தட் 40 lakhs இன் ப்ரெசென்ட் வேல்யூ டேர்ம்ஸ். அவனே வந்து ஒரு ஜோபிக்குள்ளே போட்டு வச்சுக்காம ஒரு அசட் ஒன்று க்ரியேட் பண்ணுறான். ஹீ இஸ் இன்வெஸ்டிங். இது சொதப்பிடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவன் எப்படியாவது அந்த பெனிஃபிட் கொடுத்துடணும் அப்படின்றதுனால ஹீ இஸ் very keen on investing in some asset and he is trying to get the market based returns. Example சொல்கிறேன். ஓகே, சேம் வில் கோ வித் தி HDFC மியூச்சுவல் ஃபண்ட். இதுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து இவன் கான்ட்ரிபியூட் பண்ணுறான். கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணுறான். அந்த அசட் இவன் வேறு எதுக்காக யூஸ் பண்ணலாமா? ஹீ வாண்ட்ஸ் டு பை அ மெர்சடிஸ் பென்ஸ் கார்னா ஹரிஷ் வாங்கலாமா? வாங்கக்கூடாது. he wants to buy a property, வாங்கலாமா? வாங்கக்கூடாது. he wants to give it to Ashwin. அஸ்வின் நல்ல ஃப்ரெண்டுன்னு தான் அவனுக்கு கொடுக்கலாமானா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் he is not supposed to touch that fund except for the purpose of daughter's education. doctor education. ஓகே, அப்படின்னா இந்த அசட்டில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கரெக்டாக? பிகாஸ் he is not freely allowed to use that and this is called as plan assets. In the plan asset வந்து it is not freely available. Assume if the plan asset is going to be 100 and there is one more term called as asset ceiling. Ceilingனா அந்த கூரை. ஓகே, சீலிங்னா அசட் கூரை. அப்படின்னா 15 வச்சுப்போம் ஆர் 17 வச்சுப்போம். என்ன சொல்ல வரான் அசட் சீலிங் மூலயமா? இந்த அசட்லேருந்து 70 மட்டும்தான் யூ கேன் யூஸ் இட் ஆர் யூ கேன் ஷோ தட் இன் த பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் 40 உன்னால் காமிக்கவே முடியாது பேலன்ஸ் ஷீட்டில். பிகாஸ் ஈவன் தோ இஃப் தேர் இஸ் அ சர்ப்ளஸ் அசட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஷோ தட்ன்றான். பிகாஸ் தட் கேன் பி டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். அது அன்ரியலைசபிளாக இருக்கலாம், இல்லை அது ரிட்டர்ன் வந்திருக்காது நமக்கு, ரியலைஸ்டாக இல்லை, அந்த வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால அது வந்து அசட் சீலிங்காக இருக்கலாம். அசட் சீலிங்னா சின்ஸ் சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்றதுனால அந்த 30 லட்சத்தை எடுத்துன்னு போய் நீ போய் டக்குன்னு யூட்டிலைஸ் பண்ணிட முடியாது. அந்த 30 என்ன பண்ணணும்னா ஓசிஐயில் வச்சுக்கோன்றான். ஓசிஐயில் லாஸ் மாதிரி அதை வச்சுக்கோன்றான். அப்போ ஓசிஐ டெபிட்டு டு பிளான் அசட். இப்போ ஓசிஐயில் 2 ஐட்டம் பார்த்தோம். ஒன்று வந்து ஆக்சுவரியல் கெயின் ஆர் லாஸ், இன்னொன்று வந்து சேஞ்சஸ் இன் தி அசட் சீலிங், சர்ப்ளஸ் இன் தி அசட் சீலிங். இதையும் வந்து ஓசிஐயில் தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ இந்த அசட் சீலிங் வரைக்கும் தான் நீ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்க முடியும். ஓவர் அண்ட் அபோவ் தட் யூ கேன் நாட் ஷோ ஈவன் தோ இஃப் தட் இஸ் அன் அசட். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு டேர்ம் பார்த்தோம், நத்திங் பட் அசட் சீலிங். ஓகே, இப்போ பிளான் அசட் கிரியேட் பண்ணிட்டான். எவ்வளவு? சம் 100 crores வச்சுப்போம், ஒரு 100 lakhs சம்திங், வாட் எவர், எக்ஸாம்பிள் தானே. ஓகே, 100 crore வச்சுருக்கான். இதில் அவன் வருஷம் எஸ்ஐபி மாதிரி ஒன்றுமான்னு போடுவான். தட் இஸ் கால்ட் அஸ் கான்ட்ரிபியூஷன் மேட் டு தி பிளான் அசட். தட் வில் பி
adding the asset or that will increase the value of asset. So technically you need to add it. For example 5 crores போட்டானா எவ்வளோ இருக்கும் 105 crores இருக்கும். assume this is done on the end of the year, லாஸ்ட் டே பண்ணுறதுனால இதுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் வராது. ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே we will expect some return. ஓகே, அந்த எக்ஸ்பெக்டேஷனை தான் நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணணும். ஆக்சுவல் பேசிஸில் நம்ம அக்கௌண்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் பிளான் அசெட் என்னப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எப்பவுமே யூஸ்வலாக இது எம்ப்ளாயி ரிலேட்டடாக ஒரு பெனிஃபிட்காக யூ ஆர் கிரியேட்டிங் அன் அசெட். ஓகே, அப்படின்னா இட் ஷுட் நாட் பி எக்ஸ்போஸ்ட் டு ஸோ மச் ஆஃப் ரிஸ்க். அப்போ என்ன பண்ணுவேன், மினிமம் கேரண்டீட் ரிட்டர்ன் உனக்கு மார்க்கெட் என்ன அவைலபிளாக இருக்கோ அதுக்கு தான் நீ வந்து இதை கொடுக்க போகிற, ஆர் அந்த அசெட்டை தான் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட். அப்போது அஸ்யூம் சம் 10% வச்சுப்போம். அப்போது இதில் அப்ளை பண்ணுமா இல்லை இதில் அப்ளை பண்ணுமா இதில் அப்ளை பண்ணுமான்னு டவுட் வரும். அதுக்காக தான் நான் சொன்னேன் contribution is made at the end of the year ன்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னிக்கலி this will not carry any interest for that year. so you are supposed to create this is done in the beginning of the year. அப்போ இதுக்கு தான் நீ வந்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸுக்கு தான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணும், which comes to 10. this will also increase the value of asset. now 105 to 105 ஆயிடுச்சு. அண்ட் ஏதாவது பெனிஃபிட் நீ பே பண்ணுற, பிகாஸ் நான் சொன்னேன் இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ்ன்னு சொல்லி ரொம்ப வருஷம் வந்து இந்த எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட், அதாவது எக்ஸ்பெக்ட் பெனிஃபிட் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நமக்கு தரப்போகிறோம். இதில் நடுவில் சில பேர் லீவ் பண்ணுவாங்க. அவனுக்கு ஏதாவது நீ பே பண்ணணும் அப்படின்னா யூ வில் வித்ட்ரா ஃப்ரம் தட் அசெட் அண்ட் யூ வில் டிஸ்சார்ஜ் லைபிலிட்டி. அப்போ வித்ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் 5 crores நீ வந்து வித்ட்ரா பண்ணி எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ணுற அப்படின்னா அந்த 5 crore என்ன பண்ணும், உன்னோட அசெட் பேலன்ஸ் இருந்தால் உருவ போகிற. அப்போ உருவிச்சுன்னா இட் வில் ரெடியூஸ் தி அசெட் வேல்யூ. அண்ட் க்ளோசிங் வேல்யூ ஆஃப் தி பிளான் அசெட் வந்து சம்வேர் அரௌண்ட் ஒரு 120 இருக்குன்னு வச்சுப்போம். ஐயோ எப்படி சார் இது 120? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் 115 5 போச்சுன்னா 110 தான் வரணும். எப்படி வந்து க்ளோசிங் பேலன்ஸ் 120 இருக்குது? திஸ் இஸ் டியூ டு ஆக்சுவல் ரிட்டர்ன். பிகாஸ் ஒரு அசெட்னாலே ஓப்பனிங் ஒன்று இருக்கும், க்ளோசிங்னு ஒன்று இருக்கும், கரெக்டாக? இஃப் ஓப்பனிங் இஸ் கோயிங் டு பி 100, இஃப் க்ளோசிங் அட் பிகம் 110, தென் டெக்னிக்கலி வி ஆர் வேல்யூயிங் திஸ் அசெட் in the on the fair value and we are not retaining this at cost value la vekkala, we are valuing this asset at fair value. appo fair value change ஆயிட்டதனால the difference is nothing but actual return. அப்போ 10 ரூபாய் இந்த அசெட் ஏர்ன் பண்ணியிருக்கானா, பண்ணியிருக்கு. ஓகே, இந்த கேஸில் 110 இருக்க வேண்டியது க்ளோசிங் பார்த்தா 120 இருக்குது டிமேட் ஓப்பன் பண்ண உடனே. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் சார், நான் உனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சேனே, அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க ஒன்று, அப்போ அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் உனக்கு ஆக்சுவலாக வந்திருக்கு. it can be more or less. okay, it can be more or less. அதான் இந்த சொல்ல வருது. ஸோ there is something called as actual gain or loss on plan asset. இதை வந்து எங்கே எடுத்துகிட்டு போகலாம், இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். had this been realized? no, it is not realized. then we are not supposed to take this to P&L. இது எங்கே எடுத்துகிட்டு போகணும், ஓசிஏக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஓசிஏக்கு 3 ஐட்டம் எடுத்துகிட்டு போகிறேன். ஆக்சுவரியல் கெயின் ஆர் லாஸ் ஒன்று, அசெட் சீலிங்கில் ஏதாவது சேஞ்சஸ்னால் அது, மூணாவது ஆக்சுவல் ரிட்டர்ன் ஆன் பிளான் அசெட். அதையும் நான் வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறேன், ஓசிஏக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எதனாலன்னு ரீசனும் நான் சொல்லிட்டேன். யூ ஆர் நாட் சப்போஸ் டு டேக் திஸ் டு P&L பிகாஸ் P&L வில் ஃப்ளக்சுவேட் வெரி பேட்லி அண்ட் தட் இஸ் நாட் சப்போஸ் டு ஹேப்பன். அதனால் என்ன சார் அப்போ P&Lக்கு எடுத்துகிட்டு போனீங்க, சம்திங் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆன் வாட் ஐ ஹேவ் கண்ட்ரோல், இதை மட்டும் தான்ப்பா நான் P&Lக்கு எடுத்துகிட்டு போவேன். இதுதான் நீங்கள் என்ன சொன்னீங்க, நெட் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று சொன்னீங்களே சார், அதில் என்ன பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபிஓ மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிளான் அசட்னு பார்த்தோமே. அந்த பிளான் அசட்டா சார்? ஆமாம் சார், இதுதான். அப்போது டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன்லேருந்து யூ வில் புல் அவுட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தட் அன்வைண்டிங் போர்ஷன் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஃப்ரம் தி பிளான் அசட்லையும் எடுத்துகிட்டு போவேன். இது ரெண்டு நாக் ஆஃப் பண்ணுவேன். இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்ஸ், புட் இட் ஆன் அ பாசிட்டிவ் சைன். இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் கோயிங் டு பி கெயின், தென் ஷோ இட் இன் தி P&L as a கெயின். முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நெட் இன்ட்ரெஸ்ட்னால் இப்போ என்னன்றது தெளிவாயிடுச்சு. கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்துட்டோம், ஆக்சுவல் கெயின் ஆர் லாஸ்னா என்னென்னு பார்த்துட்டோம், பிளான் அசட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போது நம்ம லைட்டாக இங்கிலீஷ் பார்த்துட்டு வந்து இந்த 2 டப்பாவை ஃபில் பண்ணிட்டா வி ஆர் டன் வித் தி போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். பார்த்தாச்சா? பிளான் அசட் பார்த்தோமா, ஆக்சுவல் கெயின் ஆர் லாஸ் பார்த்தோமா, நெட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோமா, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்தோமா. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ஓப்பனிங் வேல்யூ ஆஃப் தி அசட், ஆக்சுவல் ரிட்டர்ன் டியூரிங் தி பீரியட், எக்ஸ்பெக்டட் மைனஸ் ஆக்சுவல், ரீமெஷர்மெண்ட் கெயின் ஆர் லாஸ், ஓசிஏக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அசட் சீலிங் என்னன்னு சொன்னோம், ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் எக்கனாமிக் பெனிஃபிட் அவைலபிள் டு தி என்டிட்டி இன் ஃபார்ம் ஆஃப் ரீஃபண்ட்ஸ். இந்த சர்ப்ளஸ் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஸ்லோலி ரிலீஸ் ஆகும்போது யூ கேன் ரெடியூஸ் இட் ஃப்ரம் தி ஃபியூச்சர் கான்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகே,
Now technically we are done through the terminologies of this chapter. இப்போ அந்த 2 டப்பா சொன்னீங்களே அது என்னன்றதுன்னு சொல்லவே இல்லையே சார். இந்த வரேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இல்லை, ரெண்டாவது எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு டைப் நான் என்ன சொன்னேன், 40 லேக்ஸாகவும் எடுத்து வைக்கிறான்னு சொன்னேன் இல்லையா. தட் இஸ் கால்ட் ஆஸ், இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட். இது வந்து இந்த ஸ்டாண்டர்டில் சொல்கிறான்ப்பா. என்ன சொல்கிறான், ஈச் யூனிட் ஆர் ஈச் இயர், இதுதான் வந்து இட் இஸ் contributing to that future benefit of that 2 crores. Each unit is called as current service cost. நம்ம எக்ஸாம்பிளில் இதை தான் என்ன சொல்கிறான், ஒரு யூனிட்னு சொல்கிறான். இந்த ஒரு யூனிட் தான் வந்து இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஆர் இட் இஸ் attributing. இந்த யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டரிங். இந்த ஒரு பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டரிங் முடிக்க தான் he is earning that future 2 crores. So technically that should be allocated or apportioned during the period of services. அவன் எவ்வளோ ரெண்டர் பண்ணுறானோ அதில் அலோகேட் பண்ணுன்னு சொல்கிறது தான் இந்த ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட். அதை ஒரு யூனிட்டாக ஒரு இயராக அவன் சர்வீஸ் ரெண்டர் பண்ண நீ அலோகேட் பண்ணிட்டே வா, விச் சம்ஸ் அப் டு தட் ஃபைனல் பெனிஃபிட் அண்ட் தட் ஷுட் பி ரெக்கார்டட் இன் ப்ரெசென்ட் வேல்யூ டேர்ம்ஸ் அண்டர் ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட். ஒரு செங்கலாக வந்து ஒரு வருஷமாக நீ ஏர்ன் பண்ணிட்டு வந்துட்டு ஃபைனலாக அந்த 5 செங்கலையும் வச்சு ஒரு வீடு கட்டுறது பேர் தான் வந்து ஃபியூச்சர் பெனிஃபிட் ஆர் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். இதுதான் அந்த டப்பாவாக போட்டது, இதுவாக போட்டது. சரி சார், இன்னும் அந்த 2 டப்பா ஃபில் பண்ணலையே, அதை வரேன். இப்போது ஹரீஷ் என்ன பண்ணால், பொண்ணை டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் செட்டிங் அசைட் an amount of 40 lakhs every year. அண்ட் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா சொல்லும் போது had that been invested elsewhere? No. அவனோட பேக்குள்ளே தானே போட்டு 40 லேக்ஸாக போட்டு வச்சுருந்தான். அப்போது தட் இஸ் கால்ட் ஆஸ் அன்ஃபண்டட் பிளான். அப்போது அன்ஃபண்டட் பெனிஃபிட் இது. அப்படின்னா இவன் யாரை நம்பியும் கிடையாது, அவனே வந்து அவன் பொண்ணை டாக்டர் படிக்க வச்சிருவான்னு நினைக்கிறான். ஓகே, பிகாஸ் அவன் பணக்காரன் ஹரீஷ். நெக்ஸ்ட்டு சினாரியோ, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணுறான் in order to meet that future benefit of that employee. அப்படின்னா that is called as funded plan. இப்போது இந்த funded planல தான் there is a concept of plan asset. இந்த unfunded planல there is no concept of plan asset. அப்போ ஆப்ளிகேஷன் இருக்கும், ஆனால் ஆப்ளிகேஷன் இருக்கும். டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன், கரண்ட் சர்வீஸ் காஸ்ட், பாஸ் சர்வீஸ் காஸ்ட், இன்ட்ரெஸ்ட், ஆக்சுவல் கெயின் ஆர் லாஸ், க்ளோசிங் டிபிஓ, இது மட்டும்தான் இருக்கும். ஃபண்டட் பிளானில் மட்டும்தான் there is something called as பிளான் அசெட். அப்போ தான் வந்து இந்த பிளான் அசெட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ், ஆட், எக்ஸ்பெக்டட் இன்ட்ரெஸ்ட், கான்ட்ரிபியூஷன் போடுவான், பெனிஃபிட் பே பண்ணாலும் அதுலேருந்து லெஸ் பண்ணுறது, ஆக்சுவல் ரிட்டர்ன் இருக்கும், அண்ட் இல் அரைவ் அட் தி பிளான் அசெட். ஸோ இது எல்லாமே மூலாதாரம் என்னன்னா வெதர் இட் இஸ் அ அன்ஃபண்டட் பிளான் ஆர் ஃபண்டட் பிளான்றது யூ ஷுட் திங்க். அப்படின்னா அக்கௌண்டிங் எப்படி சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ப்ரிப்பேர் 4 அக்கௌண்ட்ஸ்ப்பா. ஓகே, டிஃபைன் பெனிஃபிட் பிளான் நீ அக்கௌண்ட் பண்ணோன்னா 4 பிரிச்சுக்கோ. ஒன்று டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு, விச் இஸ் லைபிலிட்டி அக்கௌண்ட். பிளான் அசெட் ஓப்பன் பண்ணு இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபண்டட் பிளான். ஓகே, இதெல்லாம் நான் ரொம்ப அட்வான்ஸாக நான் சொல்லித்தரேன். இது ப்ராக்டிக்கலாகவும் நான் உனக்கு காமிக்கிறேன். எதில் காமிக்கிறேன்னா ஆனுவல் ரிப்போர்ட்டில் நான் காமிக்கிறேன். அண்ட் P&L ப்ரிப்பேர் பண்ணுன்னு கொஷின் வரும், அண்ட் ஓசிஐயில் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணு வரும். இப்போ எதெல்லாம் உனக்கு ஓசிஐ போகணும், எதெல்லாம் P&L போகணும், எதெல்லாம் டிபிஓவில் போகணும், எதெல்லாம் பிளான் அசெட் போகணும், உனக்கு தான் நல்லாவே தெரியுமே, வித் லாஜிக்கோடு உனக்கு தெரியும். ஸோ ஒரு சம் வேணால் நம்ம போட்டு பார்த்துடலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வில் ஷோ யூ தி ஆனுவல் ரிப்போர்ட். ஐ வில் பாஸ் திஸ் வீடியோ ஃபார் அ மொமெண்ட்.
So now I've taken the annual report of Reddington Group. So Reddington நான் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டேன். So I just wanted நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது I just wanted to very curious about to know what is happening in my company. So I took this annual report. இதில் என்ன சொல்கிறான் பாரு, டிஃபைன்ட் பெனிஃபிட் பிளான் ஒன்று இருக்குது, டிஃபைன்ட் கான்ட்ரிபியூஷன் பிளான் ஒன்று இருக்குது. இந்த டிஃபைன்ட் பெனிஃபிட் பிளான் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டிஃபைன்ட் பெனிஃபிட் பிளானில் என்ன சொல்கிறான், கம்பெனிஸ் கிராச்சுவிட்டி பிளான் இஸ் அன்ஃபண்டட் அப்படின்றான். அன்ஃபண்டட்னா he is managing his own funds or the own liability and he is not investing it elsewhere. அப்படின்னா இந்த கம்பெனிக்கு கிராச்சுவிட்டி கால்குலேஷனில் பிளான் அசெட் அப்படின்றது ஒரு கான்செப்டே இருக்காது. ஸோ வில் கோ டு நோட் நம்பர் 24. அதில் யூ வில் ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். முடியாது, சாரிப்பா மைக்கு பிடிக்காம பேசிட்டேன், கேட்டுச்சா இல்லைன்னு தெரியலையே. ஸோ எனிவே I'll tell once again. ஸோ இங்கே வந்து நம்ம டிஃபைன் பெனிஃபிட் பிளான் தான் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் கிராச்சுவிட்டி பிளான் இஸ் டோட்டலி அன்ஃபண்டட்னு சொல்லிட்டான். அன்ஃபண்டட்னா மீனிங் என்ன, தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் பிளான் அசெட். இந்த கம்பெனிக்கு பிளான் அசெட்டே இருக்காது. தே ஆர் மீட்டிங் தேர் ஓன் ஆப்ளிகேஷன். அவங்க ஓன் ஃபண்ட்ஸ் வச்சு அவங்க வந்து தே ஆர் மீட்டிங் தேர் ஆப்ளிகேஷன். இப்போ வில் கோ டு நோட் நம்பர் 24 வேர் யூ வில் ஃபைண்ட் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். இங்கே வேறு நோட் நம்பர் 24 கிராச்சுவிட்டி இன்க்ளூடட் அஸ் அ பார்ட் ஆஃப் எம்ப்ளாய் பெனிஃபிட். நோட் நம்பர் 34 கூட்டு என்ன சொல்லியிருக்கான், டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன் பிகினிங் ஆஃப் தி இயர், கரண்ட் சர்வீஸ் காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் சர்வீஸ் காஸ்ட், ஆக்சுவல் கெயின் ஆர் லாஸ், பெனிஃபிட்ஸ் பெய்டு எல்லாமே போட்டு இஸ் அரைவிங் அட் தி டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன் ஃபார் தி எண்ட் ஆஃப் தி இயர் விச் ஹஸ் பின் பைஃபர்கேட்டட் இன்டு நான் கரண்ட் அண்ட் கரண்ட் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ். அண்ட் இங்கே பார்த்தோன்னா ஆக்சுவரியல் அசம்ஷன் எடுத்திருக்கான் பார், பிரின்சிபல் ஆக்சுவரியல் அசம்ஷன் ஃபார் கிராச்சுவிட்டி. என்னென்ன சொல்லியிருக்கான், டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளோ, சேலரி எஸ்கலேஷன் ரேட் எவ்வளோ ஆகும், அட்ரிஷன் ரேட் எவ்வளோ ஆகும். பிகாஸ் எல்லாமே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஹில் நாட் பி அன் ஒன் எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன், இட் வில் பி மல்டிபிள் எம்ப்ளாயீஸ். அப்போது ஒரு எஸ்டிமேஷன் பேசிஸில் நீ அக்கௌண்டிங் பண்ணணும்னா யூ நீட் ஹெல்ப் ஆஃப் த ஆக்சுவரி ஆர் அ ப்ரொஃபஷனல். அதுக்காக தான் வி ஆர் அப்பாயிண்டிங் அன் ஆக்சுவரி ஓவர் ஹியர். அவன் என்னெல்லாம் அசம்ஷன் எடுத்திருக்கான் அப்படின்றது it has listed over here. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் டு நோட், சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்னு ஒன்று கொடுத்துருக்கான் பார். மீனிங் என்னென்னா 1% of increase or decrease in the assumption, what will be the impact in the P&L இங்கே ஒரு சென்சிட்டிவ் அனாலிசிஸ் கொடுத்துருக்கான். when time permits you go and see this. ஃபண்டடுக்கு ஒரு இது காமிக்கலாம் அப்படின்னா there is like no time, இப்போது காமிக்கலாம் தான் காமிக்கலாம். if you want to see you go and see the ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஓடது பாரு ஆர் ரிலையன்ஸ் ஓடது பாரு. இது எல்லாமே வந்து ஃபண்டட் பெனிஃபிட் பிளானாக தான் இருக்கும். ஓகே, so this is for something what you have seen in books, you are applying that in a real time அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் படிக்கும்போது. அதுக்காக தான் நான் வந்து இதை காமிச்சேன். ஸோ இப்போ வந்து இந்த சம்ம போட்டால் யூ வில் ஹாவ் தி கம்ப்ளீட் grip ஓவர் தி டிஃபைன்டு பெனிஃபிட் பிளான். கான்ட்ரிபியூஷன் பிளான் நான் பார்த்துட்டேன், வேர் தி ஆப்ளிகேஷன் ஆர் தி ப்ராமிஸ் ends the moment when I contribute that amount. பட் பெனிஃபிட் பிளான்னா அந்த பெனிஃபிட் அவனுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன். ஐ எம் ப்ராமிசிங் தி பெனிஃபிட், நாட் தி மந்த்லி கான்ட்ரிபியூஷன் வாட் ஐ எம் மேக்கிங். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லிட்டேன், அக்கௌண்டிங் எப்படி போடணும், ஸ்டெப்பு ப்ரிப்பேர் 4 அக்கௌண்ட்ஸ், 4 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணு சொல்லிட்டேன். ஒன்று டிபெண்ட் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன் அக்கௌண்ட், அசட் அக்கௌண்ட், இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ஃபண்டட். நம்ம எக்ஸாம்பிள் எல்லாமே ஃபண்டட் தான் இருக்குது. வெறும் அன்ஃபண்டட்னா வில் சி தட் இருக்கானு தெரியல, வில் சி. நெக்ஸ்ட்டு P&L அண்ட் OCI, இதுதான் கொஸ்டினில் கேட்பான். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 6 ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம். RK Private Limited is an old company established, blah, blah, blah. Company started with a small capital base. Okay, turnover 11,000 crores இருக்கான். Planning to get listed ஆகலை இன்னும். Okay, company is a large company base. Defined benefit plan to its employee, provided a defined benefit. Okay, சொல்லிட்டான். Balance funds, following is information relating to balance of the funds, asset and liabilities as of 31st March 2001 and 2 கொடுத்துட்டான். ஏப்ரல் டு மார்ச் அக்கௌண்டிங் பீரியட்ப்பா. அதில் ஓப்பனிங்கும் க்ளோசிங் கொடுத்துருக்கான். என்னென்னா டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷனோட ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது லைபிலிட்டி உனக்கு இவ்வளோ இருக்குது, க்ளோசிங் லைபிலிட்டி இவ்வளோ இருக்குது, ஓப்பனிங் பிளான் அசட் இவ்வளோ இருக்குது, அதான் ஃபேர் வேல்யூன்னு சொல்லிட்டான். பிகாஸ் அசட் இஸ் மெஷர்ட் அட் ஃபேர் வேல்யூ பேசிஸ். ஓப்பனிங் இவ்வளோ இருக்குது, க்ளோசிங் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன சொல்லலாம், வாட் யூ கேன் கன்க்ளூட், திஸ் இஸ் அ ஃபண்டட் பிளான். அப்படின்னா 4 அக்கௌண்ட்ஸ் நீ ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஃபினான்ஷியல் 31st மார்ச் சர்வீஸ் காஸ்ட், அதாவது அந்த வருஷம் சில எம்ப்ளாயிஸ் சர்வீஸ் பண்ணி எவ்வளோ வந்து ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் கரண்ட் சர்வீஸ் காஸ்ட். இது வந்து 55 lakhsன்னு சொல்லிட்டான். அண்ட் த கம்பெனிஸ் மேட் அ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 111 lakhs டு தி பிளான். அப்படின்னா அசட்டில் அவன் எவ்வளோ பண்ணுறான், எஸ்ஐபி மாதிரி
111 lakhs அவன் போடுறான், அதுவும் சொல்லிட்டான். நோ பெனிஃபிட்ஸ் வேர் பெய்ட் டியூரிங் இயர். அப்படின்னா எந்த ஒரு அவுட் ஃப்ளோவுமே இல்லை, எந்த எம்ப்ளாயும் ரிட்டையர் ஆகலை, அவர் எந்த எம்ப்ளாய்க்கும் நம்ம பெனிஃபிட் பே பண்ணலைன்றான். பெனிஃபிட் பே பண்ணால் தான் நமக்கு லைபிலிட்டியும் குறையும். அண்ட் அந்த பெனிஃபிட் லைபிலிட்டி குறைக்கணும்னா எதுலேருந்து பே பண்ணுவோம்? காசாக இருக்குது இல்லையே, அதுக்கு தான் பிளான் அசெட் போட்டு வச்சிருக்கேன். அந்த அசெட்லேருந்து உருவி தான் அவன் கொடுப்பான். ஓகே, இப்போ கம்ப்யூட் த பேலன்ஸ் ஆஃப் த கம்பெனி இன்க்ளூடிங் பேலன்ஸ் ஷீட், ப்ரொவைட் ஜேர்னல் என்ட்ரிஸ்னு சொல்கிறான். இந்த சும்மா லெஃப்ட் ஹேண்ட்லேயே அப்படியே நம்ம போட போகிறோம். இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு டிபிஓ அக்கௌண்ட், இது என்ன டி வரதுல பி வந்துடுது. ஓகே, இது நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்லேயும் போடலாம், ஆர் அக்கௌண்ட் ஃபார்ம்லேயும் போடலாம். ஹவுஸ் ஓவர் கன்வீனியன்ட் யூஆர், அவனுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு பிளான் அசெட். ஓகே, ஐ எம் டூயிங் இட் இன் a statement form which will be very simple. Opening DBO or opening DBO. ஓகே, எவ்வளோ சொல்லிட்டான்? 1400 lakhs. மெயினான ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்தியா நீ? இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கே கொடுத்துருக்கான்? கரண்ட் டிஸ்கவுண்ட் ரேட் இஸ் 8%. திஸ் கம்ஸ் அண்டர் ஆக்சுவரியல் அசம்ஷன். இதை நான் உனக்கு ஆனுவல் ரிப்போர்ட்லையும் நான் காமிச்சிட்டேன். ஓகே, திஸ் அன் ஆக்சுவல் அசம்ஷன். பட் சம்மில் அவ்வளோலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் தி சம் சீக்வன்ஸ். ஓகே, 1400 lakhs நான் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு நான் அன்வைண்ட் பண்ணணும். அன்வைண்ட் பண்ணால் நான் எவ்வளோ பர்சன்ட் சார்ஜ் பண்ணுவேன்? இன்ட்ரெஸ்ட் ஆட் interest on DBO எவ்வளோ? at 8% on 1400, which comes to 1400 into 8%, 112 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கரண்ட் சர்வீஸ் காஸ்ட், கரண்ட் இயர்னால அவன் சர்வீஸ் பண்ணி எவ்வளோ அவன் ஏர்ன் பண்ணியிருக்கான்? தட் கம்ஸ் டு 55 lakhs. அதையும் நான் போட்டுட்டேன். இது எங்கே போகும்? பிஎன்எலுக்கு போகும். இது எங்கே சார் போகும்? பிஎன்எலுக்கு தான் போகும், ஆனால் இது நெட்டாக போகும். நெக்ஸ்ட்டு பாஸ் சர்வீஸ் காஸ்ட் எதாவது கொடுத்துருக்கானா? இல்லை சார், இது வந்து கான்ட்ரிபியூஷன் தான் கொடுத்துருக்கான், அது அடுத்து வரலாம் சார். நெக்ஸ்ட்டு பிளான் அசெட் ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பனிங் வேல்யூ ஆஃப் பிளான் அசெட் எவ்வளோ சார் இருக்குது? எவ்வளோ இருக்குது? 1140. அதுக்கு நீ என்ன பண்ணும்? ஆட் எக்ஸ்பெக்டட் இன்ட்ரெஸ்ட். எக்ஸ்பெக்டட் இன்ட்ரெஸ்ட் நத்திங் பட் டிஸ்கவுண்ட் ரேட் தான் கொடுத்துட்டான். 8% கொடுத்துட்டான். கவர்மெண்ட் பாண்ட்ஸில் மினிமம் போட்டால் கூட 8% உனக்கு கிடச்சிரும். 1140 into 8%, 91.2 இஸ் அன் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இதை போட்டுரு. ப்ளஸ் இது இல்லாமல் என்ன பண்ணுற? கான்ட்ரிபியூஷன் டு தி அசெட் மேடு, விச் இஸ் கான்ட்ரிபியூஷன். உனக்கு பே பண்ணுறான், அப்போ அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆகும். இது 111 lakhs. அதுக்கப்புறம் க்ளோசிங் கொடுத்துட்டான், இங்கேயும் க்ளோசிங் கொடுத்துட்டான். இப்போ நீ என்ன அரைவ் பண்ணனா? பேலன்சிங் ஃபிகர் நீ அரைவ் பண்ணுற. ஏன்னா ஆக்சுவரியல்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறானே நமக்கு தெரியாது. ஸோ 1580 இஸ் தி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன். அண்ட் வாட் இஸ் தி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசெட் பார்த்தோன்னா இட் இஸ் 1275 பா. ஸோ 1275 is the closing balance. Technically this plus this should give us 1580, but in the case நமக்கு எவ்வளோ தான் கொடுத்துருக்கு? 2 plus 55 நம்ம போட்டால் it is coming to 1567. அப்படின்னா என்னோட லைபிலிட்டி கம்மியாக தானே இருக்கணும், பட் இங்கே ஜாஸ்தியாக இருக்கே. இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆக்சுவரியல் லாஸ். இதனால் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஆக்சுவரியல் அசம்ஷன்னால உன்னோட பெனிஃபிட்டே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த இன்க்ரீஸ்ட் பெனிஃபிட் தான் அவன் க்ளோசிங்கில் நேக்கா வந்து 1580 கொடுத்துட்டான். பட் யூ ஆர் அரைவிங் அட் 1567. அப்போ டெக்னிக்கலி திஸ் இஸ் ரிலேட்டிங் டு ஆக்சுவரியல் லாஸ். எவ்வளவு டிஃப்ரென்ஸு? மைனஸ் 1580, 13 rupees. உனக்குலாம் 13 rupeesன்னு சொல்கிறா, இட் இஸ் இன் க்ரோர்ஸ், வாட் எவர் இட் இஸ். ஓகே, இது எங்கே தான் போகணும்னா ஓசிஐக்கு தான்ப்பா போகணும். இது அங்கே போனால் அபத்தம். பிகாஸ் இட் இஸ் டியூ டு அசம்ஷன் சேஞ்ச்னால மாறுது. அண்ட் தெர் இஸ் நோ பாஸ் சர்வீஸ் காஸ்ட். பாஸ் சர்வீஸ் காஸ்ட் இருந்தால் டியூ டு பிளான் அமெண்ட்மெண்ட் இருந்தால் யூ கேன் டேக் தட் டு பிஎன்எல். இது ஆக்சுவல் அசம்ஷன் மாறதுனால யூ நீட் டு டேக் தட் டு ஓசிஐ. அண்ட் ஃபைனலி யூ ஆர் அரைவிங் அட் தி க்ளோசிங் பேலன்ஸ். புரிஞ்சிச்சா? ஸோ ஒரு அக்கௌண்ட் டன். இப்போ க்ளோசிங், இப்போ பிளான் அசெட்டுக்கு வா. we'll do this. So 1140 plus 91.2 plus 1111 பே பண்ணா ஆட் பண்ணால் உனக்கு எவ்வளோ வரும்? இட் ஷுட் கம் டு 1342.2 வரணும். பட் டெக்னிக்கலி யுவர் அசெட் வேல்யூ இஸ் ரெடியூஸ்ட். அப்படின்னா உனக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஆக்சுவல் லாஸ் உனக்கு ஆயிருக்கு. லாஸ் ஆன் பிளான் அசெட் எவ்வளோ? -1275.
67.2 is your loss on plan asset. இது எங்க தான்ப்பா போகணும்? இதுவும் ஓசிஏக்கு தான்ப்பா போகணும். இந்த expected return P&L க்கு தான் போகணும். Okay, now we'll prepare another two accounts called as P&L and another one is OCI. P&L க்கு என்னலாம் வரும் சார்? current service cost வரும் சார், which is 55. next 55 தானே? ஆமா. நெக்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் வரும் சார். நெட் இன்ட்ரெஸ்ட் வரும். நெட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன சார்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிஃபைன் பெனிஃபிட் ஆப்ளிகேஷன் அன்வைண்டிங் பண்ணும்போது எனக்கு சார்ஜ் எவ்வளோனா 102 அண்ட் கெயின் ஆன் பிளான் அசெட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 91.2. அப்போ இந்த டிஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்பென்ஸ் தட் கம்ஸ் டு 112 minus 91.2. 20.8 இஸ் மை நெட் இன்ட்ரெஸ்ட். வேறு ஏதாவது பாஸ் சர்வீஸ் காஸ்ட் இருக்கா? இல்லை. வேறு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதுதான் P&L. அமௌண்ட் டு பி ரெகக்னைஸ்ட் இன் P&L கொண்டு வந்தாச்சு. அமௌண்ட் டு பி டேக்கன் டு OCI. ஆக்சுவாரியல் கெயின் ஆர் லாஸ் வந்து லாஸு 13. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் லாஸ் ஆன் பிளான் அசெட் எவ்வளவு? 67.2. ஸோ டோட்டல் லாஸ் பார்த்தோன்னா எனக்கு இப்போது 67.2 ப்ளஸ் 13 comes to 80.2. இதையும் நான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன். பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்றா ஒரு இஷ்யூவா கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் உனக்கு என்ன பண்ணுது? டிஃபைன் பெனிஃபிட் அப்ளிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. கரண்ட் சர்வீஸ் காஸ்ட் ஆர் இது எங்கே போகும்? P&L-க்கு தானே போகும். ஸோ P&L-னு போட்டுக்கோ, ப்ராக்கெட்டில் கரண்ட் சர்வீஸ் காஸ்ட்னு போட்டுக்கோ, டு டிஃபைன்டு பெனிஃபிட் ஆப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு போடுற, இன்ட்ரெஸ்ட்டும் P&L-க்கு தான் போகும். it is also an expenses to the extent of interest. இதுவும் defined benefit obligation increase தானே பண்ணுது. ஸோ liability increase பண்ணிவிடு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஆக்சுவாரியல் லாஸ் ஆர் கெயின். இது வந்து ஓசிஐக்கு எடுத்துகிட்டு போகிற, ஓசிஐனால் ஓசிஐக்கு ஒரு ஐட்டம் போகிறதுனால இட் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங் தி டிஃபைன்டு பெனிஃபிட் ஆப்ளிகேஷன். என்ட்ரி அந்த ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் போட்டு முடிச்சிரு. இப்போ அசட்டுக்கு வா. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இஸ் அன் இன்கம். அப்போ இன்கம்னா இட் ஷுட் பி கிரெடிட்டட். அப்போ P&L ஷுட் பி P&L. இன்ட்ரெஸ்ட் வந்து will increase the plan asset. அப்போது பிளான் அசட் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் நத்திங் பட் P&L-க்கு எடுத்துகிட்டு போ. அதாவது நீ நெட்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்பா. இது வந்து ஒரு கெயின். நெட் இன்ட்ரெஸ்ட் அந்த அமௌண்ட்டை போட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணு? கான்ட்ரிபியூஷன் மேடு. அப்போ என்ன பண்ணோம்? பிளான் அசட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ அசட் டெபிட்டு பிளான் அசட் டு பேங்க்கு எவ்வளோது? அந்த அமௌண்ட்டை போட்டுரு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் லாஸ் ஆகிருக்கு. இப்போது அது ஓசிஐக்கு எடுத்துகிட்டு போகிற அண்ட் தட் வில் ரெடியூஸ் தி அசட் வேல்யூ. ஸோ அசட் கிரெடிட்டு. அவ்வளோதான்யா, என்ட்ரி முடிஞ்சு போச்சு. டன்னா. ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் நம்ம புக் எக்ஸாம்பிளும் பார்க்கும்போதே யூ வில் ஹாவ் அ வெரி குட் கிளாரிட்டி. ஸோ நவ் வி ஆர் டன் வித் தி போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். Okay, now we'll go to the toughest part of this chapter, which is other long-term benefit. Other long-term benefit na enna solran? Employee benefit which are not expected to be settled wholly before 12 months after the end of the reporting period in which the employee renders related service. ஐயோ புரியலையே சார். அங்கே என்ன பார்த்தோம்? which are expected to be settled within 12 months na short term employment benefit, and expected to be not expected to be concept இல்லாமல் benefit if it is attributing to the post employment இருந்தால் that comes under post employment plan, and other than that anything that comes under normal, அதாவது it is not going to give him the post employment benefit, but at the same time it is paid wholly before 12 months but after the end of the reporting period. அதாவது நாட் எக்ஸ்பெக்டட் டு பி செட்டில் பிஃபோர் 12 months. அதாவது 12 months தாண்டி நான் செட்டில் பண்ணுவேன், அன்லிமிட்டடாக நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன். பட் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதும் அந்த பெனிஃபிட் அவனுக்கு போகாது, டியூரிங் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அந்த பெனிஃபிட் போகும். அப்படின்னா தட் வில் பி கிளாசிஃபைட் அண்டர் அதர் லாங் டேர்ம் பெனிஃபிட். சரி சார் சொல்லிட்டீங்க, இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா ஐ வில் டெல் தி லாங் டேர்ம் பெய்டு ஆப்சன்ஸ். அங்கே என்ன பார்த்தோம்? ஷார்ட் டேர்ம் பெய்டு ஆப்சன்ஸ் பார்த்தோம். இங்கே லாங் டேர்ம் பெய்டு ஆப்சன்ஸ் மீனிங் செபாட்டிக்கல் லீவ். செபாட்டிக்கல் லீவ்னா என்னென்னா 5 வருஷம் வேலை பண்ணுப்பா, 5 வருஷம் வேலை பண்ணிட்டு 6 மாதம் லீவ் எடுத்துக்கோ, ஃபாலோ யுவர் ஓன் பேஷன். ஓகே அப்படின்னு சொல்லி சில க்ரீமி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 5 வருஷன்றது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இட் கேன் பி ஈவன் 8 years 10 years ஒரு எம்ப்ளாயி ரெண்டர் பண்ணானா அவனுக்கு 6 months பெய்டு லீவாகவே நான் தரேன், யூ கோ ட்ராவல் பண்ணு, இல்லை ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணு, நியூ ஸ்கில் ஏதோ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெய்டு லீவே ஆர்கனைசேஷனே கொடுத்து ப்ரொமோட் பண்ணும். தட் இஸ் கால்ட் அ செபாட்டிக்கல் லீவ். அப்போது பெனிஃபிட் இஸ் அட்ரிபியூட்டிங் டு தி எம்ப்ளாயி நாட் வென் இஸ் ரிலீவிங் ஃப்ரம் தி எம்ப்ளாய்மெண்ட் பட் டியூரிங் தி எம்ப்ளாய்மெண்ட்லேயே அவனுக்கு கிடைக்கிது. அப்போது இந்த 10 years தான் அந்த பெனிஃபிட் அவனுக்கு ஏர்ன் பண்ணுது ஃபார் தட் 6 months பெய்ட் லீவ். அப்போது திஸ் இஸ் பியாண்ட் தி 12 months ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் தி ரிப்போர்ட்டிங் பீரியட்.
அப்போ this should be accounted using the other long term benefits method plan. சரி, இப்போ இது அக்கௌண்டிங்க்கு எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, டிஎன்ஏ வந்து 2 தான் இந்த சாப்டரில். ஒன்று ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட், இன்னொன்று வந்து போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். அக்கௌண்டிங் ட்ரீட் பண்ணணும். டிஃபைன் கான்ட்ரிபியூஷன் பிளானு, டிஃபைன்டு பெனிஃபிட் பிளான். இது 3 தான் மேஜரு. என்ன சொல்லலாம், போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் ஆர் எக்ஸ்பெக்டட் தட் ஐட்டம்ஸ் டேக்கன் டு ஓசிஐ வில் டேக்கன் டு ரீமெஷர்மெண்ட். அதாவது என்ன சொல்ல வரோன்னா, இந்த அக்கௌண்டிங் should be ditto to be you should do like போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் எக்ஸப்ட் ஒரே ஒரு ஐட்டம் தான். போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு என்னெல்லாம் பண்ணியோ, டிஃபைன் கான்ட்ரிபியூஷன் பிளான், பெனிஃபிட் பிளானுக்கு என்னெல்லாம் பண்ணியோ, மோட்டா இட் இஸ் அப்ளிகபிள் டு அதர் லாங் டர்ம் பெனிஃபிட் எக்ஸப்ட் அங்கே 3 ஐட்டம் நம்ம ஓசிஐக்கு எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அது மட்டும் பண்ணாமல் அந்த ஓசிஐ ஐட்டம் என்ன சொல்கிறான், பிஎன்எல்க்கு எடுத்துகிட்டு போயிடுன்றான். மீனிங் அந்த ரீமெஷர்மெண்ட் விச் இஸ் டன் டு தி ஓசிஐ, நவ் இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் தி அதர் லாங் டர்ம் பெனிஃபிட் தென் யூ ஆர் சப்போஸ் டு டேக் தட் டு பிஎன்எல் அண்ட் நாட் டு ஓசிஐன்றான். சார் என்ன சார் இது லாஜிக்கே புரியலையே. பிகாஸ் என்ன சொன்னேன், நீண்ட கால பயணம் தான் அந்த போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். பிகாஸ் ரொம்ப லாங் டேர்ம், ரொம்ப அன்சர்டனிட்டி, நிறைய அசம்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால அதை வந்து பிஎன்எலுக்கு எடுத்துன்னு போக முடியாது. இந்த அதர் லாங் டேர்ம் பெனிஃபிட் வந்து இட் கேன் பி ஈவன் 2 years, இட் கேன் பி ஈவன் 3 years, வாட் எவர் இட் இஸ், ஸோ தட் தி அன்சர்டனிட்டி இட் இஸ் வெரி லோ ஓவர் ஹியர் வென் கம்பேர்ட் டு போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பிளான். ஸோ ஃபார் ஈஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பர்பஸ், அப்போது இதையும் தூக்கின்னு போய் எல்லாம் ஓசிஏ போடணும்னா தென் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டிஃப்ரென்ஷியேட்டிங் பிட்வீன் தி போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் அண்ட் அதர் லாங் டேர்ம் பெனிஃபிட். பிகாஸ் எல்லா பெனிஃபிட்டுமே அவனுக்கு போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் போகுன்றதும் சொல்ல முடியாது. டியூரிங் த பீரியட்லேயே பட் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் இல்லாமல் எனிதிங் பியாண்ட் தி 12 months பே பண்ணுற ஐட்டம் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் செபாட்டிக் லீவ் சொன்னோம் இல்லையா, இதை ஏதாவது ஒரு முறையில் அக்கௌண்ட் பண்ணணும். இதையும் சேம் அஸ் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்னா டிஃப்ரென்ஸே இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஓசிஐ ஐட்டமை மட்டும் வி வில் டேக் இட் டு பிஎன்எல், ரெஸ்ட் ஆல் இஸ் சேம் அஸ் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். புரிஞ்சுதா? அவ்வளோதான்ப்பா. இப்போ நெக்ஸ்ட் டெர்மினேஷன் பெனிஃபிட்னா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், எம்ப்ளாயி நீ சர்வீஸ் ரெண்டர் பண்ணால் யூ வில் பி பெனிஃபிட்டட். அது போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்டாக இருந்தாலும் டியூரிங் த பீரியட் ஆஃப் சர்வீஸில் என்ன பண்ணுறேன், அதை அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது சர்வீஸ் ரெண்டர் பண்ணதுனால நான் அவனுக்கு காம்பன்சேட் பண்ணுறேன். இந்த டெர்மினேஷன்னா நீ வேலை செய்யாதடா வெளியில் போடா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் பணம் கொடுத்து அனுப்புகிறேன் அவனை. அதுதான் வந்து டெர்மினேஷன் பெனிஃபிட். ஸோ திஸ் ஸ்டாண்டர்ட் டீல்ஸ் வித் டெர்மினேஷன் பெனிஃபிட் செப்பரேட்லி ஃப்ரம் அதர் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் பிகாஸ் in the event which gives rise to the obligation is the termination and not the service of the employee. அவன் வேலை செஞ்சு உழைச்சதுனால எனக்கு ஆப்ளிகேஷன் கிரியேட் ஆகலை, அவனை வெளில போடான்னு சொல்லி அவன் வெளில போகிறான் அந்த ஆக்ட்னால இட் இஸ் ரைசிங் மீ தி அப்ளிகேஷன். அதனால் இதை செப்பரேட்டாக இங்கே வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அக்கௌண்டிங் எப்படி பண்ணணும்னா சேம் நான் டிஎன்ஏ சொல்லிட்டேன், ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட், போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் தான் டிஎன்ஏ. அதில் தான் இட் இஸ் ஆல்சோ ஃபாலோயிங். First, if it is going to be paid within 12 months, short term employee benefit accounting method follow panna, just create liability, book expense. If it is going to be after 12 months na other long term benefit employee follow panniko, it is nothing but indirectly you are referring to post employment benefit. And if termination கொடுக்கறதுனால அவனுக்கு post employment benefitல ஏதாவது attribute ஆச்சுன்னா then do the post employment benefit account டைரக்டாவே சொல்லிட்டான். அதுலயும் என்ன சொல்றான்னா, இவர் there is no concept of defined benefit plan because defined benefit plan அக்கௌண்டிங் என்ன சொல்கிறா, ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட் அலோகேட் பண்ணணும்னு சொல்கிறான் டியூரிங் தி பீரியட் ஆஃப் சர்வீசஸ் வாட் இஸ் ரெண்டரிங்னு. இங்கே அவன் பீரியட் ஆஃப் சர்வீஸ்க்காக நம்ம அவனுக்கு காம்பன்சேட் பண்ணுறோம், இங்கே அவனை வெளில துரத்துறதுக்காக நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணுறோம். அப்போ தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் எம்ப்ளாயி. அப்போது அவாய்ட் யூஸிங் டிஃபைன் பெனிஃபிட் பிளான் ஆர் தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் டிஃபைன் பெனிஃபிட் பிளான் அக்கௌண்டிங் இன் தி டெர்மினேஷன் பெனிஃபிட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரே ஒரு சம்ம மட்டும் பார்த்துட்டு குயிக்காக நம்ம இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம். As a result of recent acquisition, entity plans to close a factory in the 10 months time. 10 months time close பண்ணுறோம். Terminate the employment of all of the remaining employees at the factory because the entity expertise of the employees at the factory to complete some contracts. It announced a plan of termination as follows. Termination plan சொல்கிறோம் நம்ம, அதான் இவ்வளோ பேச கொடுத்து வச்சிருக்கான். ஓகே, each employee who stays and renders service until the closure of factory will receive a termination dateல கேஷ் பேமெண்ட் எவ்வளோனா 30,000 கிடைக்குமா. எப்போ க்ளோஷர் வரைக்கும் இருந்தானா, இன்னும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மாதம் இருக்குது, 10 மாதம் இருக்குது. எம்ப்ளாயி லீவிங் பிஃபோர் தி க்ளோஷர் ஆஃப் தி ஃபேக்ட்ரி வில் ரிசீவ் ஒன்லி 10,000. அப்போது 30,000 கொடுத்தாலும் சரி 10,000 கொடுத்தாலும் சரி டெர்மினேஷனுக்காக கொடுக்குறது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10,000 தான்.
ஈவன் தோ இந்த 10,000 இந்த 30,000 இருந்தால் கூட டெர்மினேஷனுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறது எவ்வளோ 10,000. ஓகே, தேர் ஆர் 120 எம்ப்ளாயிஸ் அட் த ஃபேக்ட்ரி அட் த டைம் ஆஃப் அனௌன்சிங் த பிளான். த என்டிட்டி எக்ஸ்பெக்ட்ஸ் 20 ஆஃப் them டு லீவ் பிஃபோர் க்ளோஷர். எக்ஸ்பெக்ட்ஸ் எவ்வளோ 20. தேர்ஃபோர் டோட்டல் எக்ஸ்பெக்டட் கேஷ் அவுட்ஃப்ளோ அண்டர் தி பிளான் ஆர் இதெல்லாம் சொல்யூஷனே கொடுக்குறான். இரியா நம்ம சால்வ் பண்ணுவோம் அதை. ஓகே ஓகே இப்போது நம்ம வி ஆர் லுக்கிங் அட் டெர்மினேஷன் பெனிஃபிட். ஓகேவா, டெர்மினேஷன் பெனிஃபிட் என்ன சொல்கிறான், 10,000னா இமீடியட்டு, 30,000னா ஆஃப்டர் 10 monthsன்னு சொல்லிட்டான். இப்போது ரெண்டுத்தையும் எனக்கு என்ன சொல்கிறான்னா, இந்த 10,000 ஓப்பனாக கொடுத்துட்றான், இங்கே அந்த 10,000 ஒழிச்சு வச்சு கொடுக்குறான். அப்போ இதை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். 1 is 10,000, the other one is 20,000. அப்படின்னா என்ன அர்த்தம் டெக்னிக்கலி, உடனே போனால் 10,000 எடுத்துன்னு போயிடு. இல்லை எனக்கு 10 மாதம் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறேன்னா இந்த 20,000 உனக்கு தரேன்றான். அப்போது திஸ் 20,000 பிலாங்ஸ் டு பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டரிங். கரெக்டாக? அப்போது அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீ அக்கௌண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 120 எம்ப்ளாயி இருக்காங்க, அது 20 பேர் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் டு லீவ் பிஃபோர் க்ளோஷர், பாக்கி 100 பேர் வந்து சர்வ் பண்ணிவிட்டு 10 மாதம் கழித்து தே வில் லீவ் ஃப்ரம் தி எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, இப்போது டெர்மினேஷனுக்காக நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறது எவ்வளோனா 10,000. அந்த 10,000 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மட்டும் நான் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் இந்த 100 பீப்புளுக்கு நான் எவ்வளோ தரேன், 30,000 தரேன். அந்த 30,000லேயும் அந்த 10,000 ஒழிச்சு வச்சு தரேன். அப்படின்னா அப்போது த என்டையர் 120 மெம்பர்ஸ்க்கும் அந்த 10,000 பிலாங்ஸ் டு டெர்மினேஷன் பெனிஃபிட் ஐ ஷுட் ப்ரொவைட் ஃபார் நவ். Termination benefit expenses to provision for termination benefit include the other employees as well. 120 into 10,000 அப்படின்னா 12 lakhs நான் இங்கே வந்து போட்டுறேன்ப்பா. புரிஞ்சுதா? ஓகே, ஆஸ் பர் தி என்டிட்டி எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்து அந்த 20 பேர் தே ஆர் லீவிங் ஃப்ரம் தி எம்ப்ளாய்மெண்ட் பிஃபோர் த 10 months சர்வீஸ். அப்போ என்ன பண்ணோம், ப்ரொவிஷன் டு பேங்க்குன்னு கொடுத்து அனுப்பிச்சிடும். அவனுக்கு எவ்வளோ 10,000 தான் வாங்குவான், 20 பேர் போகிறாங்க, அப்போ 2 lakhs அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கான் இல்லையா பைத்தியக்கார பசங்க, அவங்களுக்கு வந்து 20,000க்கு நான் இப்போ ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணோம். ஆனால் திஸ் வில் பி டன் ஓவர் த பீரியட் ஆஃப் 10 months. இங்கேயும் பீரியட் ஆஃப் சர்வீசஸ் ரெண்டட் மூலயமா நான் அலோகேட் பண்ணுறேன். அப்போது இன்ட்டு 100னா 20 lakhs வருது. அப்போது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸா இல்லை சர்வீஸ் எக்ஸ்பென்ஸா ஏதோ ஒன்று சம்திங் எனி நாமன்க்ளேச்சர் டு ப்ரொவிஷன் ஃபார் சர்வீஸ் ரெண்டரிங் பை தி எம்ப்ளாயி, ஏதோ ஒரு லைபிலிட்டி. ஓகே, எவ்வளோ 2 lakhs 2 lakhs 2 lakhs 2 lakhs 10 வருஷம் போட்டுருவேன். ஃபைனலாக என்னோடய லைபிலிட்டி ஆஃப் ப்ரொவிஷன் ஃபார் சர்வீஸ் ரெண்டரிங்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 20 லட்சம் இருக்கும். அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லி அந்த 100 எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணதில் எவ்வளோ இருக்குன்னா அதில் ஒரு 10 லட்சம் இருக்கும். டு பேங்க்குன்னு சொல்லிட்டு மொத்த எம்ப்ளாயீஸ்க்கும் நான் கொடுத்து அனுப்பிச்சிட்றேன் 30 லட்சம்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் டன் வித் டெர்மினேஷன் பெனிஃபிட் ஆல்சோ எம்ப்ளாய்மெண்ட்டு. அதாவது இந்த சாப்டரே இப்போ வந்து கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். இதில் சின்ன கான்செப்ட் ஒன்று இருக்குது. மீனிங் என்னென்னா ஆட்ரிபியூட்டிங் பெனிஃபிட்ஸ் டு தி பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டட்னு. அதாவது ஒரு எம்ப்ளாயி இப்போ ஒர்க் பண்ணுறான், பட் த கம்பெனி பேஸ் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இன் ஃபியூச்சர். ஸோ வி மஸ்ட் allocate that future benefit to the years in which the employee worked or rendered service. என்ன சொல்ல வரானா, இயர் 1லேருந்து 10 வரைக்கும் நீ வேலை செய்கிற, 10வது மாதத்தில் ரிட்டையர் ஆகி போய் ஒரு போஸ்ட் பெனிஃபிட் வாங்குறனா, அப்போ இது 10வது வருஷத்தோட அமௌண்ட் கிடையாது. இந்த ஒரு வருஷமாக நீ சர்வீஸ் ரெண்டர் பண்ணதுனால தான் உனக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கிது. அப்படின்னா தட் ஷுட் பி allocated or apportioned or attribute that to the பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டர்னு சொல்கிறான். அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட். ஆட்ரிபியூட்டிங் பெனிஃபிட்ஸ் டு தி பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டர்ட். இதில் சின்ன ஒரு சேஞ்சஸ் என்னென்னா, சர்வீஸ் இன் லேட்டர் இயர்ஸ் வில் லீட் டு மெட்டீரியலி ஹையர் லெவல் ஆஃப் பெனிஃபிட் தேன் தி entity in the earlier years, then the benefit shall be attributable to the on the straight line basis னு சொல்கிறான். என்னடா அது ஒன்றுமே புரியலையடா. இந்த வரேன், இயர் 1லேருந்து 10 வரைக்கும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறான்ப்பா. இவனுக்கு மெடிக்கல் பெனிஃபிட் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் 10% தரேன்றான், அதாவது வயசான காலத்தில். இப்போது 10 to 20 இயர்ஸ் இவன் சர்வ் பண்ணானா 50% ஆஃப் த காஸ்ட்டை ரீஇம்பர்ஸ் பண்ணுறேன். அப்போது இங்கே பார்த்தோன்னா இங்கே சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் எப்போ கிடைக்குதுன்னா லேட்டர் இயர்ஸில் கிடைக்கிது. அப்போ என்ன சொல்கிறான், இதை இந்த 50% இந்த 40% இருக்கு இல்லையா, இந்த 50% திஸ் ஷுட் பி அலோகேட்டட் ஓவர் த பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ்ன்னு சொல்கிறான்.
ஓகே, நாட் ஜஸ்ட் பிகாஸ் இந்த பீரியடுக்கு மட்டும் இது attributable கிடையாது. பிகாஸ் இந்த பீரியடில் மட்டும் நான் இதை போட்டேன்னா P&L will be like fluctuating a lot and that won't be reasonable enough to charge the entire higher amount in that year. So please attribute this to the entire service periodனு சொல்கிறோம், period of service rendered. அதுதான் இங்கே என்ன சொல்கிறோம், சர்வீஸ் இன் லேட்டர் இயர்ஸ் இஃப் இட் ரிசல்ட்ஸ் இன் மெட்டீரியலி ஹையர் லெவல் ஆஃப் பெனிஃபிட்னா அதை ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸில் டூரிங் த பீரியட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் அலோகேட் பண்ணிடுறான். ஸ்டார்ட் டேட் எப்போ, when the date when the services first lead to the benefit, date when the further service leads to no material additional benefit. அதாவது 20 வருஷம் உழைச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 20% பெனிஃபிட், அதாவது 50% அவன் பெனிஃபிட், அதுக்கப்புறம் அவன் எதுவுமே ஏர்ன் பண்ணலையே. அப்போது க்ரைட்டீரியா என்ன, 20 இயர்ஸ் அவன் ஒர்க் பண்ணால் 50% ரீஎம்பர்ஸ்மெண்ட் தரான்றான். அப்போது க்ரைட்டீரியா என்ஸ் அட் தி 20th year ஆஃப் சர்வீஸ். அதுக்கப்புறம் அவன் என்ன அலோகேட் பண்ணால் என்ன, அலோகேட் பண்ணலனா என்ன, அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறான், இந்த 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 பாயிண்ட் எதுக்கு வருது அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறான் அப்படின்னா அவன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வந்து அவனுக்கு அந்த பெனிஃபிட்டை போட்டு அப்போர்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணுமானா கிடையாது. யூ நீட் டு எஸ்டிமேட் தட் பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டட். அவன் அந்த எவ்வளோ பீரியட் சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறானோ அந்த பீரியடுக்கு மட்டும்தான் அந்த போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்டை நம்ம அலோகேட் பண்ணுன்றதுனால தான் இந்த டாப்பிக் அவன் டிஸ்கஸ் பண்ணுறான். அண்ட் இஃப் இட் இஸ் கோயிங் டு ரிசல்ட் இன் மெட்டீரியலி ஹையர் பெனிஃபிட்டாக இருந்தால் டூ இட் ஆன் அ ஸ்ட்ரைட் லைன் பேசிஸ். ஸோ தட்ஸ் இட். தென் ஹோப் வி ஆர் டன் வித் திஸ் இண்ட் AS 19. இதில் கான்செப்ட் தரோவாக நம்ம பார்த்துட்டோம். கான்செப்ட் பார்த்துட்டு வி ஹவ் ஆல்சோ டிட் ஆல் தி கான்செப்ட் பில்டிங் சம்ஸ். இதில் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது. ப்ரொவைடட் நான் வந்து ப்ரொஜெக்டட் கிரெடிட் மெத்தடு ஒரு சம் போட்டு காமிச்சேன், அந்த 40 lakhs பண்ணோம் இல்லையா. ஸோ தட் உன்னால் ஐ எம் கான்ஃபிடென்ட் எனஃப் டு சே தட் யூ கேன் டூ ஆல் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் ஃப்ரம் இண்ட் AS 19. நீயாவே ட்ரை பண்ணிப்பார். அண்ட் நான் இன்னொரு வீடியோ போடுவேன், அதில் ஐ வில் சால்வ் ஆல் தி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஆஃப் இண்ட் AS 19. ஸோ அன்டில் தென் வில் சைன் ஆஃப். வில் see in next class. Thank you.